அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷப் அகாடமிலேருந்து வினிதா. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் குழு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஒரு முக்கியமான டாப்பிக்கு. ஏன் அப்படின்னா நமக்கு தெரியும் பிரதமர் அப்படின்னாவே நம்முடைய நாட்டுடைய ஒரு உண்மையான நிர்வாக தலைவர் அப்படின்னு நம்ம பிரதமரை சொல்லலாம். அதே மாதிரி மாநில அளவில் முதலமைச்சரை நம்ம சொல்லுவோம். அப்போ நீங்கள் நம்ம டெய்லியும் நம்ம நியூஸ் கேட்குறோம், நியூஸ் பார்க்குறோம். ஒரு பிரதமருடைய அந்த அறிவிப்புகள் இல்லாமல், முதலமைச்சருடைய ஒரு அறிவிப்புகள் இல்லாமல் நம்ம எந்த நியூஸுமே பார்க்குறது கிடையாது. ஏன்னா ஒரு மிக முக்கிய வாய்ந்த ஒரு பொறுப்பாக அந்த பிரதமர் பதவியாகட்டும், மாநில அளவில் முதலமைச்சர் பதவியாகட்டும் நம்ம பார்க்குறோம். அப்போ அவங்கள பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேணும். அவங்களுடைய பொறுப்புகள்லாம் என்னென்னலாம் இருக்குது, அவங்கள பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ நம்முடைய ஸ்கூல் புக்கில் பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் குழு எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு குடிமையியலில் பாடம் 2 மத்திய அரசு 2.3 இருக்கும். அது போக 12ஆம் வகுப்பு அரசியல் அறிவியலில் பாடம் 3 ஆட்சித்துறை பாடத்தில் 3.4.1, 3.4.2, 3.4.3 இந்த 3லேயும் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? பிரதமர், அது போக அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள பற்றி சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டாபிக். ஓகேங்களா? சரி, பாருங்கள். பிரதமர் இதில் மார்லே பிரபு ஒரு பிரதமரை பற்றி ஒன்று சொல்லியிருப்பாங்க. அந்த வாசகத்தை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்கள், பிரதமர் என்பவர் சமமானவர்களில் முதன்மையானவர். அதாவது சமமானவர்கள்னா யாருன்னா அவரை போன்ற அமைச்சர்களில். அவரு ஒரு அமைச்சர் தானே, பிரதம அமைச்சர்னு சொல்லுவோம். அப்போ அமைச்சர்களில் சமமானவர்கள் அப்படின்னா அமைச்சர்களில் அவரும் முதன்மையானவர். பிரதமர் என்பவர் சமமானவர்களில் முதன்மையானவர் ஆவார். அத்துடன் கேபினெட் அமைச்சர், கேபினெட் அப்படின்னா ஒரு அமைச்சர்கள் குழு. நம்ம கேபினெட்னா என்னன்னு பின்னாடி பார்ப்போம். கேபினெட் அமைப்பின் அடிப்படை தூணாகவும் அவர் இருக்கிறார். ஓகேங்களா? அப்பதவியும் பொறுப்பும் அப்பதவி இருக்கும் வரையிலும் ஒப்பிட முடியாத ஒன்றாகவும் தனிச்சிறப்பு மிக்க அதிகார மையமாகவும் விளங்குகிறது அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்லே பிரபு. இந்த மாதிரி வாசகங்கள்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், நம்முடைய பிரதமரை, அதாவது இந்தியாவுடைய பிரதமரை நம்ம என்ன சொல்லுவோம்னா அரசின் தலைவர், அரசாங்கத்தின் தலைவர், அரசியல் தலைவர் அப்படின்னு சொல்லுவோம். நம்முடைய குடியரசுத் தலைவரை நம்ம என்ன சொல்லுவோம்னா அரசமைப்பின் தலைவர் அப்படின்னு சொல்லுவோம். கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் அப்படின்னு சொல்கிறது பிரசிடெண்ட்டை சொல்லுவோம். அரசமைப்பின் தலைவர். இவர் பார்த்தீங்கன்னா அரசின் தலைவர், அரசாங்கத்தின் தலைவர், அரசியல் தலைவர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அவருக்கு கீழே அமைச்சர்கள் இருப்பாங்க, அவங்கள வழி நடத்துவாங்க. ஓகேங்களா? அப்போ அது அரசியல் தலைவர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். அப்போ அரசின் தலைவர், அரசாங்கத்தின் தலைவர், அரசியல் தலைவர் அப்படின்னு சொல்லி நம்ம பிரதமரை சொல்லுவோம். அடுத்தது கீ ஸ்டோன் ஆஃப் த கேபினெட் ஆர்க் அப்படின்னு சொல்லி இது இங்கிலீஷில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த கேபினெட் அந்த ஆர்க்கில் ஒரு கீ ஸ்டோன் இவர் அப்படின்னு சொல்லி இவரை நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், ஒரு சட்டப்பிரிவு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 74 கிளாஸ் 1 என்ன சொல்லுது அப்படின்னா, குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும் அறிவுரை வழங்கிடவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு மத்திய அமைச்சரவை குழு இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 74(1). அதாவது ஒரு பிரதமர் தலைமையிலான ஒரு அமைச்சரவை குழு இருக்கும். ஒரு அமைச்சரவை குழு இருக்கும். அந்த குழுக்கு யார் தலைமை தாங்குவாங்க? பிரதமர். அந்த குழு தான் குடியரசுத் தலைவருக்கு அறிவுரை வழங்கிடவும் உதவிடவும் ஒரு குழு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ பிரதம அமைச்சரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிக்கல். இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே மனப்பாடமே பண்ணி வச்சுக்கோங்க. குடியரசுத் தலைவருக்கு உதவுறதுக்காகவும் அறிவுரை வழங்குவதற்காகவும் ஒரு அமைச்சரவை குழு இருக்கும், ஒரு மத்திய அமைச்சரவை குழு இருக்கும். அந்த மத்திய அமைச்சரவை குழுவுக்கு யார் தலைவர்? பிரதமர். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பாருங்க, அரசமைப்பு பிரதமரின் தலைமையிலான அமைச்சரவை குழுவிடம் நிர்வாக பொறுப்பை தந்துள்ளது. யாருக்கிட்ட நிர்வாக பொறுப்பை கொடுத்துருக்கு அப்படின்னா பிரதமருடைய தலைமையிலான அமைச்சரவை குழு. ஓகேங்களா? அமைச்சரவை குழு இருக்கும், அந்த குழுக்கு பிரதமர் தான் தலைமை. அப்போ பிரதமர் தலைமையிலான அந்த அமைச்சரவை குழு கிட்ட தான் நிர்வாக பொறுப்பையே நம்முடைய அரசமைப்பு கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? அதாவது குடியரசுத் தலைவர் உங்களுக்கு பெயரளவிலான ஒரு நிர்வாக தலைவர் அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம். பிரதமர் தான் உண்மையான நிர்வாக தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேங்களா? அப்போ நிர்வாக பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னா பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை குழு கிட்ட அரசமைப்பு கொடுத்துருக்குது. ஓகேங்களா? அப்போ குடியரசுத் தலைவர் அமைச்சரவை வழங்கும் அறிவுரையை மறுபரிசீலனை செய்ய சொல்லலாம். இப்போ நம்ம முன்னாடியே பார்த்தோம், இந்த பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை குழு குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்குது.
அறிவுரை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம், உதவி செய்யுது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்ல. அப்போ இந்த அமைச்சரவை கொடுக்கக்கூடிய அந்த அறிவுரையை குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா மறுபரிசீலனை செய்யலாம். இதை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி சொல்லுங்கள், இதை மாற்றி இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. அப்புறம் குடியரசுத் தலைவருக்கு அந்த மறுபரிசீலனை செய்ய சொல்லக்கூடிய அதிகாரம் இருக்குது. ஆனால் ஒரு மறுபரிசீலனைக்கு பிறகு அந்த அறிவுரையின்படி அவர் நடந்து கொள்ள கடமைப்பட்டவர். அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க, அதை மறுபரிசீலனை செய்ய சொல்லலாம் குடியரசுத் தலைவர். அப்போ மறுபடியும் அவங்க மறுபரிசீலனை செஞ்சதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை இது பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அந்த அறிவுரையின்படி கேட்டு தான் குடியரசுத் தலைவர் நடந்தாக வேண்டியது இருக்குது. ஓகேங்களா. சரி, இப்போ இந்திய பிரதமர்களுடைய பட்டியல் கண்டிப்பாக நம்ம படிக்கணும். குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், இந்திய பிரதமர். ஓகேங்களா. பிரதமர்கள் இவங்களுடைய பட்டியலை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. கிடைக்கிற கேப்பில் ஒரு வீக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே படிச்சுட்டே வந்துருக்கு. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஜவஹர்லால் நேரு. வருடம் கண்டிப்பாக பிரதமருக்கெலாம் வருடம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இப்போ நிறைய ஸ்கீமை கொடுத்துட்டு அந்த காலத்தில் யார் பிரதமராக இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையவே வாய்ப்பு இருக்குது. நான் தான் சொல்கிறேன், நீங்கள் எந்த பழைய ஸ்கீம்ஸ்லாம் நீங்கள் படிக்கும்பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வருடம் படிக்கிறீங்கன்னா இந்த வருடத்தில் அப்போ யார் பிரதமராக இருந்திருப்பாங்க உங்களுக்கு அப்படி தோணணும். கண்டிப்பாக நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே படிக்கிறீங்க அப்படின்னாவே இது எல்லாமே தோணணும். இப்போ ஏதாவது நீங்கள் நடந்து போயிட்டுருப்பீங்க, ஒரு வருடம் கண்ணில் தெரியும் எங்கேயாவது. அப்போ அந்த வருடத்தை பார்த்தோன்னே இந்த டைமில் யார் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க, இந்த டைம் யார் பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க, அந்த பீரியடில் என்ன ஸ்கீம் போட்டாங்க, இப்படிங்கிறதெல்லாம் நம்ம மைண்டில் அதுதான் அப்படியே வரணும். அதுதான் நம்ம படிச்சுட்ருக்குறோம் அப்படிங்கிற, அதாவது அந்த ரிவைஸ் பண்ணுறது. ஓகேங்களா. நீ உடனே போய் நம்ம வேணுன்னே அது கொண்டு வரக்கூடாது, புரியுதுங்களா. அதுவாக வரணும்னு நான் சொல்ல வரேன். அப்போ தான் நம்ம அந்த ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட அந்த படிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். அதுக்காக நீங்கள் வந்து வேணுன்னே அந்த மைண்டை ப்ரெஷர் பண்ணி அந்த தாட்டெல்லாம் கொண்டு வரக்கூடாது. உங்களுக்கு பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஞாபகம் வரும். புரிஞ்சுதுங்களா. ஏதோ ஒன்று போகிற ஒரு வருடத்தை பார்க்குறீங்க, இல்லை ஏதோ ஒரு நம்பரை பார்க்குறீங்கன்னாவே நீங்கள் எப்போவோ படித்தது ஒன்று ஞாபகம் வரும். கண்டிப்பாக வரணும். அது அது ஆட்டோமேட்டிக்காக வரும். நீங்களாம் ப்ரெஷர் பண்ணி மைண்டுக்குள்ளே கொண்டு வராதீங்க. ஓகேங்களா. அப்போ இதெல்லாம் அந்த வருடம் அது எப்போ நடக்கும்னா நீங்கள் அடிக்கடி படிக்கும் பொழுது தான் அது நடக்கும். ஓகேங்களா. அப்போ ஜவஹர்லால் நேரு 1947 64 வரைக்கும். ஓகேங்களா. 2 பீரியடு. அடுத்தது பார்த்திங்கன்னா லால் பகதூர் சாஸ்திரி பார்த்திங்கன்னா 64 to 66 வரைக்கும். திருமதி இந்திரா காந்தி அவர்கள் 66 to 77. திரு மொரார்ஜி தேசாய் பார்த்திங்கன்னா 77 to 79. சரண் சிங் பார்த்திங்கன்னா 79 to 80. இதுக்கெல்லாம் நம்ம ஷார்ட்கட் பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணபா அகாடமி சேனலில் இருக்கும். ஓகேங்களா. அதை பார்க்குறனால பார்க்கலாம். நீங்கள் எப்படி நீங்களே உங்களுக்கு ஷார்ட்கட் இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். இதுக்கான ஷார்ட்கட் இருக்குது. ஓகேங்களா. அதான் நீங்களே போட்டு படிச்சுக்கிறனால படிச்சுக்கலாம். ஓகேங்களா. அடுத்து திருமதி இந்திரா காந்தி பார்த்திங்கன்னா 80 to 84. ராஜீவ் காந்தி 80 to 89. விபி சிங் பார்த்திங்கன்னா 89 to 90. சந்திரசேகர் 90 to 91. நீங்கள் அந்த கடைசி ஒரு 5-6 இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் நல்லாவே தெரியணும் கண்டிப்பாக. பிவி நரசிம்மராவ் 91 to 96. இதெல்லாம் முக்கியமான பீரியடு. இந்த நரசிம்மராவ் பீரியட் அவருடைய பீரியட் எல்லாமே. அட்டல் பிகாரி வாஜ்பாய் 96. தேவகவுடா 96 to 97. ஐகே குஜ்ரால் 97 to 98. அட்டல் பிகாரி வாஜ்பாய் 98 to 2004. மன்மோகன் சிங் அவர்கள் இவருடைய பீரியடுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சமீபத்தில் வந்து மறைஞ்சிருப்பார் 2004 to 14. அடுத்தது திரு நரேந்திர மோடி அவர்கள் 2014 இப்போ வரைக்கும். இப்போ ரீசெண்டாக நடந்த மக்களவையில் கூட அவங்க தான் வின் பண்ணியிருப்பாங்க. அப்போ இதை நீங்கள் வந்து இப்போ கடைசியாக இருக்கக்கூடிய 5-6 இது நல்லா பார்த்துட்டு மற்றதெல்லாம் கண்டிப்பாக அந்த ஆர்டர் கண்டிப்பாக தெரியணும். கேட்குறாங்க, கால வரிசையில் கண்டிப்பாக கேட்குறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய தமிழக முதல்வர்கள் வரும்போது அதையும் கேட்குறாங்க. ஓகேங்களா. அப்போ நாம் இது எப்படி படிக்கலாம், நீங்கள் ஷார்ட்கட் போட்டு படிக்கலாம். ஓகேங்களா. இல்லை உங்களுக்கு ஷார்ட்கட் தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து ஷார்ட்கட்டை இந்திய பிரதமர்கள் பட்டியல் ஷார்ட்கட் அப்படின்னு போட்டிங்கன்னாவே நிறைய பேர் அதுக்கு ஷார்ட்கட் போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்க்கலாம். இல்லை நீங்களே போட்டு படிச்சுக்கலாம். இல்லை நீங்கள் அந்த ஒரு லாஜிக்காக படிக்கிற அந்த வருடத்தை வச்சு நான் லாஜிக்காக பேரை ஞாபகம் வச்சுக்குவேன் அப்படின்னு வச்சாலும் படிச்சுக்கலாம். எப்படி படித்தாலும் சரி, படித்தா சரி அப்படிங்கிற மாதிரி தான். ஓகேங்களா. ஆனால் இது ரொம்ப முக்கியமானது, கேட்குறாங்க. குடியரசுத் தலைவரை விட துணை குடியரசுத் தலைவரை விட பிரதமர் ரொம்ப முக்கியமாக கேள்வி அதிகமாக கேட்கப்படுது. அதுக்குன்னு குடியரசுத் தலைவர் கேட்கல அப்படின்லாம் நினைக்காதீங்க. அதெல்லாம் விட இது கொஞ்சம் 1% அதிகமாக கொஷின்ஸ் வருது அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா. சரி, அப்போ பிரதமருடைய நியமனம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். இங்கிலாந்தின் நாடாளுமன்றம் எங்கே இருக்காமா, வெஸ்ட்மின்ஸ்டர் அரண்மனையில் அமைஞ்சிருக்கிறதுனால அவர்களுடைய நாடாளுமன்ற முறையை நம்ம என்ன சொல்லுவோம்னா வெஸ்ட்மின்ஸ்டர் முறை அப்படின்னு சொல்லுவோமாமா.
நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, பிரிட்டிஷ் அடைய அந்த அரசமைப்பு வெஸ்ட்மின்ஸ்டர் அமைப்பு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அந்த மூல ஆதாரங்களை நம்ம படித்தோம். ஏன்னா இங்கிலாந்துடைய நாடாளுமன்றம் எங்கே இருக்குன்னா வெஸ்ட்மின்ஸ்டர் அரண்மனையில் இருக்குது. அதனால் அவங்க பின்பற்றக்கூடிய அந்த நாடாளுமன்ற முறையை நம்ம வெஸ்ட்மின்ஸ்டர் முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ அவங்கள பின்பற்றி தான் நம்மளும் நாடாளுமன்ற முறையை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இந்தியாவின் பிரதம அமைச்சர் பதவி எப்படி இருக்குன்னா வெஸ்ட்மின்ஸ்டர் ஜனநாயக முறையில் இருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போ பிரிட்டிஷ்கிட்ட இருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த பிரதமர் பதவி அப்படிங்கிறது. ஓகேங்களா. துணை குடியரசுத் தலைவர் பதவிங்கிறது எந்த நாட்டில் இருந்து எடுத்தோம்? அமெரிக்கா கிட்ட இருந்து. ஓகேங்களா. அப்போ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அமெரிக்கா நாட்டில் இருக்க துணை குடியரசுத் தலைவர் பதவி மாதிரி தான் நம்ம நாட்டில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். அப்போ நம்முடைய பிரதம அமைச்சர் பதவி அப்படிங்கிறது வெஸ்ட்மின்ஸ்டர் ஜனநாயக முறை. அப்போ வெஸ்ட்மின்ஸ்டர் ஜனநாயக முறைன்னா எந்த நாடு? பிரிட்டன், இங்கிலாண்டை குறிக்குது. ஓகேங்களா. சரி பாருங்க. சரி, இப்போ பிரதமரை தேர்வு பண்ணுறாங்க, நியமனம் பண்ணுறாங்க. இதை பற்றிய குறிப்புகள் அரசமைப்பில் எதுவுமே கிடையாது. பிரதமரின் தேர்வு மற்றும் நியமனம் பற்றிய குறிப்புகள் எதுவும் அரசமைப்பில் கிடையாது. பிரதமர் பதவிக்கு நேரடி அதாவது தேர்தல் வச்சு எடுக்கிறாங்களா? கிடையாது. என்ன பண்ணுறோம்? நம்ம மக்களவைக்கு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிறோம் இல்லைங்களா, நம்ம ஓட்டு போடுறோம். அதில் பெரும்பான்மையை எந்த கட்சி வின் பண்ணுதோ அந்த கட்சியுடைய தலைவர் பிரதமராக தேர்ந்தெடுப்பாங்க. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். ஓகேங்களா. மக்களவையின் பெரும்பான்மையின் கட்சியின் தலைவரை பிரதம அமைச்சராக குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார்? நியமிப்பார். அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் சட்டப்பிரிவு 75. அப்போ பிரதமரை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர் தான். சட்டப்பிரிவு 75 அதை சொல்லுது. ஆனால் குடியரசுத் தலைவர் அவராக ஒருத்தரை போய் நீங்கள் பிரதமராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நியமனம் பண்ண மாட்டாங்க. யார் அவர் பிரதமராக நியமிப்பாங்க? எலெக்ஷன் நடந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த எலெக்ஷன் நடக்கும் பொழுது ஒரு கட்சி பெரும்பான்மையான இடங்களில் ஜெயிச்சு வெற்றி பெற்றிருக்கும் ஒரு கட்சி, அந்த கட்சியுடைய தலைவர் தான் பிரதமர் என்ன பண்ணுவார், குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார்? பிரதமராக தேர்ந்தெடுப்பார். புரிஞ்சுதுங்களா? பாருங்க, தன்னிச்சையாக குடியரசுத் தலைவரை பிரதமர் தேர்வு செய்ய முடியாது. குடியரசுத் தலைவர் தான் பிரதமர் தேர்ந்தெடுக்கிறாரு. ஆனால் எப்படி தேர்ந்தெடுப்பாரு? யாரை தேர்ந்தெடுப்பாரு? எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு அந்த எலெக்ஷனில் அதிகமாக ஓட்டு வாங்கின கட்சியுடைய தலைவரை பிரதமராக என்ன பண்ணுவார்? குடியரசுத் தலைவர் தேர்வு செய்வார். அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 75. அதான் இப்படி சொல்கிறதுனால தான் பிரதமரை பற்றி இப்படி தேர்வு பண்ணணும், நியமனம் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அரசமைப்பில் எதுவும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. சரி, பிரதம அமைச்சரை குடியரசுத் தலைவர் தான் தேர்ந்தெடுக்கிறாரு, நியமிக்கிறாரு. அதே மாதிரி மற்ற அமைச்சர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களே யார் தான் தேர்ந்தெடுப்பாங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். ஆனால் யாருடைய ஆலோசனையின்படி? பிரதம அமைச்சரின் ஆலோசனையின்படி தான் தேர்வு பண்ணுவார். ஓகேங்களா. பிரதமரை குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாரு. அதே மாதிரி அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்களையும் குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாரு. ஆனால் குடியரசுத் தலைவர் பிரதமருடைய ஆலோசனையின்படி தான் அமைச்சர்கள் என்ன பண்ணுவார்? நியமனம் பண்ணுவார். அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். அவராக அமைச்சர்களை நியமனம் பண்ண மாட்டார். பிரதமர் சொல்லுவார், இவங்களை இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவங்களை போட்டுக்கலாம், இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இப்படி இவங்களை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆலோசனை கொடுப்பார். ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, மக்களவையில் எந்த ஒரு கட்சிக்கும் தனி பெரும்பான்மை பலம் இல்லையெனில் குடியரசுத் தலைவர் எந்த கட்சி அமைச்சரவையை அமைக்க முடியுமோ அக்கட்சியின் தலைவரை அவர் அழைத்து அரசு அமைக்க கூறலாம். இது குடியரசுத் தலைவருடைய விருப்புரிமை அதிகாரம். இது ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. இது என்னன்னா, நம்ம முன்னாடி பார்த்தோம், மக்களவை எலெக்ஷன் நடக்குது. அந்த மக்களவை எலெக்ஷனில் தனி பெரும்பான்மைப்படி வின் பண்ண கட்சியுடைய தலைவரை என்ன பண்ணுவார்? குடியரசுத் தலைவர் பிரதமராக நியமிப்பார். இப்போ எந்த கட்சிக்குமே அந்த தனி பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்னு என்ன பண்ணுறது? இப்போ நமக்கு வந்து 543ன்னு வச்சுக்கோங்க. அந்த தனி பெரும்பான்மை அப்படின்னா என்னதுங்க? இப்போ இதை டிவைட் பண்ணுங்களேன், உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 7 2 14. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 2 ஓகேங்களா, 271 அந்த பாயிண்டில் வருமா? அப்போ பார்த்தீங்கன்னா 272 வருமா, +1. அப்போ தனி பெரும்பான்மைனா 273 வாக்கு இருக்கணும்.
அப்போ தான் அது தனி பெரும்பான்மை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதுக்கு கீழே வாங்கினாலும் அப்போ 2 கட்சிக்குமே வந்து அந்த ஒரு 2-3 கட்சி போட்டியிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 273க்கு கீழே இப்போ ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா 200 வாங்கியிருக்காங்க, ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா 250 வாங்கியிருக்கிறாங்க, இல்லை 220 வாங்கியிருக்கிறாங்க, அப்புறம் இன்னொருத்தங்க அப்போ அந்த மாதிரி இதை விட கம்மியாக 100 அந்த மாதிரி வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா யாருக்குமே தனி பெரும்பான்மை கிடையாது. இப்போ 220 இவங்க தான் ஹையஸ்ட்டு. ஆனால் இருந்தாலுமே இவங்க தனி பெரும்பான்மை 273 வரல. ஓகேங்களா? அப்போ யாருக்குமே தனி பெரும்பான்மை கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாருன்னா குடியரசுத் தலைவர் பாருங்க, எந்த ஒரு கட்சிக்கும் தனி பெரும்பான்மை பலம் இல்லை அப்படின்னா குடியரசுத் தலைவர் என்ன யோசிப்பார்னா, எந்த கட்சி அமைச்சரவையை அமைக்க முடியுமோ அக்கட்சியின் தலைவரை அவர் என்ன பண்ணுவார், அழைத்து அரசு அமைக்க கூறலாம். அப்பதான் அந்த கூட்டணி எதெல்லாம் வரும். ஓகேங்களா? அப்போ யாருனால வந்து அமைச்சரவை அமைக்கிறதுக்கு இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவர் நினைக்கிறாரோ, இது வந்து அவருடைய விருப்புரிமை தான். அவர்கிட்ட போய் இவங்களை கூப்பிடுங்க அவங்களை கூப்பிடுங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அவருக்கு தோணும் இவங்க வந்து அமைப்பாங்க அப்படின்னு சொல்லி, அமைச்சரவை அமைக்க முடியுமோ அந்த கட்சியுடைய தலைவரை அவர் என்ன பண்ணுவார், அழைத்து நீங்கள் வந்து அரசு அமைங்க அப்படின்னு சொல்லலாம். அது வந்து அப்போ அவங்க அந்த அரசு அமைச்சதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே அவங்க வந்து அந்த நம்பிக்கையை என்ன பண்ணணும் அப்படின்னா நிரூபித்து காட்டணும். அந்த அவையில் அவங்களுடைய அந்த நம்பிக்கையை நிரூபித்து காட்டணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. நீங்கள் இந்த அளவுக்கு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? மக்களவையில் எந்த கட்சிக்குமே தனி பெரும்பான்மை இல்லை அப்படின்னா குடியரசுத் தலைவர்கிட்ட அந்த டைமில் விருப்புரிமை அதிகாரம் ஒன்று இருக்குது. என்ன பண்ணலாம், அப்போ எந்த கட்சிக்கு அமைச்சரவையை அமைக்க முடியுமோ அந்த கட்சியுடைய தலைவரை அழைத்து என்ன பண்ணுவார், அரசு அமைக்க சொல்லுவார். அது குடியரசுத் தலைவருடைய விருப்புரிமை அதிகாரம். அதில் யாருமே தலையிட முடியாது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, குடியரசுத் தலைவர் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். குடியரசுத் தலைவர் தான் என்ன பண்ணுவார், அப்போ பிரதம அமைச்சர் வந்து பதவி ஏற்றுட்டாரு, அமைச்சர்கள் பதவி ஏற்றுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கின்றார். அந்த உறுதிமொழியில் எடுப்பாங்கள்ல, அதுதான். அப்போ அந்த ரகசிய காப்பு பிரமாணம்னா என்னங்க, ரகசிய காப்பு பிரமாணம் அப்படின்னா அது ஒரு உறுதிமொழி எடுக்கிறதா. என்னன்னா இப்போ இந்த மாதிரி அமைச்சர்கள் பிரதமர் அவங்களுக்குலாம் வந்து தேசிய அளவிலான இந்த சில விஷயங்கள்லாம் சில தகவல்கள்லாம் வந்து சொல்லப்படும். அந்த ரகசியங்கள்லாம் சொல்லப்படும். அந்த ரகசியங்களை எக்காரணத்தை கொண்டு வெளியில் சொல்லக்கூடாது. அதுதானே அது வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா இது தேசிய ரகசியங்கள். அதெல்லாம் நம்மளால் என்ன பண்ணக்கூடாது, வெளியில் சொல்லக்கூடாது. அப்போ அதுக்கான ஒரு உறுதிமொழி, நான் எக்காரணத்தை கொண்டு இதை வந்து வெளியிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ரகசிய காப்பு பிரமாணமும் எடுத்துக்குவாங்க. அதுதான் ரகசிய காப்பு பிரமாணம். ஓகேங்களா? அதாவது அந்த டைம் இல்லை, நீங்கள் அமைச்சராக பதவி வகிச்சதுக்கப்புறம் வகிக்கும் பொழுதும் சரி, அந்த டைமுக்கு அப்புறமெல்லாம் நிறைய விஷயங்களை பற்றி அவங்க அங்கே பேசுவாங்க. சில விஷயங்கள் தேச நலன் கருதி வெளியில சொல்லாமல் இருக்கணும். ஓகேங்களா? அதையெல்லாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே வந்து அந்த ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்துக்க, அதுதான் ரகசிய காப்பு பிரமாணம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், பிரதமருக்கென குறிப்பிட்ட பதவி காலம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. 5 வருஷம்தான். அதாவது அந்த அவை இருக்கிற வரைக்கும் 5 வருஷம் இருக்கும். அதுக்கு முன்னாடி கூட என்ன ஆயிரும், அந்த மக்களவை கலைஞ்சிச்சுன்னா என்ன ஆயிரும், பிரதமரை வந்து பிரதமர் நிறைய காரணத்துக்குனால பிரதமர் என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் அந்த அமைச்சரவை பதவி விலகிரும். அந்த மாதிரிலாம் பார்த்தோம்ல பாருங்கள். பிரதமருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட பதவி காலம்லாம் கிடையாது. ஆனால் 5 வருஷம்தான். ஆனால் குறிப்பிட்டு இவ்வளோ வருஷம் இருக்கணும் அப்படின்னு கட்டாயம்லாம் கிடையாது. பெரும்பான்மை கொண்ட கட்சி அல்லது கட்சிகளின் தலைவராக இருக்கும் வரை தான் அவர் பிரதமராக தொடர முடியும். அதாவது பெரும்பான்மை இருக்கக்கூடிய கட்சி இருக்கும்ல, அந்த கட்சியோடைய தலைவராக இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் அவர்னால என்ன பண்ண முடியும், பிரதமராக தொடர முடியும். ஓகேங்களா? இவர் ஒன்றுமே இல்லை, நீங்கள் அதுலேருந்து வேறு பக்கம் போகிறாரு, வேறு கட்சிக்கு மாற முடியாது. ஏன்னா நான் சொல்கிற ஒரு எக்ஸாம்பிளுக்காக, அந்த கட்சியில் அந்த பெரும்பான்மை கொண்ட கட்சியுடைய தலைவராக இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் அவர் பிரதமராக தொடர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பிரதம அமைச்சர் மற்றும் மற்ற அமைச்சர்களுடைய ஊதியங்களையும் படிகளையும் யார் நிர்ணயிப்பாங்க அப்படின்னா நாடாளுமன்றம். நாடாளுமன்றம்னா மக்களவை மாநிலங்களவை. அவங்க ஒரு சட்டம் மாதிரி போட்டு என்ன பண்ணுவாங்க, இவங்களோட சேலரிஸில் நிர்ணயம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா சில டைம் இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க, இவங்களுடைய சேலரிஸ் எல்லாம் யார் வந்து நிர்ணயிக்கிறா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அடுத்தது இந்த பாயிண்ட்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாதவர் கூட அமைச்சராக நியமிக்கப்படலாம், பிரதமர் அமைச்சராக.
நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாதவர் கூட என்ன பண்ணலாம், பிரதம அமைச்சராக நியமிக்கப்படலாம். ஆனால் அவர் நியமிக்கப்பட்டதுக்கு அப்புறம் 6 மாதத்துக்குள்ள நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு அவையில் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்தமாகவும் மக்களவைக்கு பொறுப்புடையவர்கள். நம்ம முன்னாடியே இது பார்த்துட்டோம். ஓகேங்களா. தனிப்பட்ட முறையும் சரி, ஒட்டுமொத்தமாகவும் எதுக்கு தான் பொறுப்புடையவர்கள், மக்களவைக்கு தான். இந்த 6 மாதங்களுக்குள் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுதல் வேண்டும். இந்த பாயிண்டெல்லாம் நம்ம திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். பார்த்துக்கோங்க. உறுப்பினராக இல்லாதவர் கூட அமைச்சரை தேர்ந்தெடுக்கலாம், நியமிக்கலாம். ஆனால் அவர் 6 மாதத்துக்குள்ள என்ன பண்ணணும், தேர்ந்தெடுக்கப்படணும். இந்த கண்டிஷனில் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் குடியரசுத் தலைவருடைய அந்த விருப்புரிமை அதிகாரத்தை இங்கே சொல்லியிருக்காங்கல்ல, எந்த கட்சிக்குமே பெரும்பான்மை இல்லை அப்படின்னா அந்த இடத்துல குடியரசுத் தலைவர் முடிவெடுக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் நியமனம் பண்ணுறாங்க, குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுறாங்க. ஆனால் மக்களவையுடைய அந்த பெரும்பான்மையின் கட்சியின் தலைவர் தான் அவர் நியமனம் பண்ணுவார். அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 75. ஓகேங்களா. பிரதமருக்குன்னு தனியாக ஒரு நேரடி தேர்தல்லாம் கிடையாது. பிரதமர் பதவிக்கு நேரடி தேர்தல்லாம் கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். அந்த உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தான் நேரடி தேர்தல், நாம் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த கட்சியுடைய தலைவரை அவங்க பிரதமரை தேர்ந்தெடுப்பாங்க. பிரதமர் பதவிக்குன்னு போய் பிரதமருக்குன்னு ஒரு எலெக்ஷன் வச்சு நாம் போய் பிரதமர் இவங்க தான் பிரதமர் அப்படின்னு சொல்லி ஓட்டு போடுறோம், அப்படி கிடையாது. உறுப்பினர்களுக்கு தான் நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம். ஓகேங்களா. ஏன் நம்ம பிரதமராக இருக்கிறவங்க கூட ஏதோ ஒரு தொகுதியில் நின்று தான் அவங்க உறுப்பினராக தான் அங்கே போவாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் அவங்க பிரதமரா இல்லையா அப்படிங்கிறது அப்புறம் தான் முடிவு பண்ணுவாங்க. ஓகேங்களா. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தான் ஓட்டு போடுறோம், பிரதமருக்கு ஓட்டு போட கிடையாது. அப்புறம் உறுப்பினர்கள் என்ன பண்ணுறாங்க, பிரதமரை தேர்வு பண்ணுறாங்க. யார், குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். ஓகேங்களா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, பிரதம அமைச்சரின் செயல்பாடுகளும் கடமைகளும். இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி நியூஸில் பார்க்குறங்காட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிரதமர் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே. ஆனால் எதுக்கும் ஒரு டைம் நம்ம ரீட் பண்ணிக்கலாம். சட்டப்பிரிவு 78 எதை சொல்லுதுன்னா பிரதம அமைச்சருடைய கடமைகளை பற்றி சொல்லுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கல். ஓகேங்களா. சரி, இப்போ பிரதம அமைச்சர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அமைச்சர்களின் நிலையை அறிந்து அவர்களுக்கு அரசின் பல்வேறு துறைகளை ஒதுக்கீடு செய்கிறார். அப்போ அமைச்சர்களை நியமனம் பண்ணுறாரு. ஆலோசனை, குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை கொடுக்குறாரு. இவங்களே இந்த துறைக்கு அமைச்சராக போடுங்க அப்படின்னு சொல்லி ஆலோசனை கொடுக்குறாரு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி துறைகளை ஒதுக்கீடு கொடுக்குறாரு. இவங்க சுற்றுச்சூழல், இவங்க கல்வித்துறை, இவங்களை இந்த மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு துறைகள் ஒதுக்கீடு, ஒவ்வொரு அமைச்சருக்கும் துறைகளை ஒதுக்கீடு செய்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் தான். ஓகேங்களா. அப்போ பிரதமருடைய முதன்மையானதும் முக்கியமானதுமான பொறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சரவையின் உறுப்பினர்களின் பட்டியலை தயாரிப்பது தான் முதன்மையான வேலையே. இதுதான். அமைச்சர்களுக்கு அந்த துறையை ஒதுக்கி அந்த அமைச்சரவையுடைய அந்த உறுப்பினர்களுடைய பட்டியலை தயாரிக்கிறது தான் அவருடைய முதன்மையான வேலையே. அதாவது நான் முன்னாடியே சொல்லிட்டேன், உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஓகேங்களா. நம்முடைய இப்போ மக்களவையில் இப்போ எலெக்ஷன் வச்சுட்டாங்க, 543 உறுப்பினர்கள் இருக்காங்க. இந்த 543 உறுப்பினர்களுமே அமைச்சர்கள் கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். 543ல் பிரதமர் என்ன பண்ணுவார், ஒரு சிலருக்கு தான் அமைச்சர் பதவியை கொடுப்பாங்க. அது எந்த கட்சியாக வேணாலும் இருக்கலாம். அந்த ஒதுக்கீடு மூலமாக என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. புரிஞ்சுதுங்களா. 543 உறுப்பினர்களும் அமைச்சர்கள் கிடையாது. அவங்க மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் தான். மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்க பிரதமர் என்ன பண்ணுவார், அந்த பட்டியலை அவர் தான், உறுப்பினர்களுடைய அமைச்சரவையின் உறுப்பினர் பட்டியலை பிரதமர் தான் தயாரிப்பார். இது புரிஞ்சிடுச்சுங்களா, இந்த வித்தியாசம் தெரியணும். ஓகேங்களா. ஏன்னா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், மினிஸ்டர். அப்போ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எல்லாருமே மினிஸ்டர் கிடையாது. புரிஞ்சுதுங்களா. அதுக்குள்ளே அந்த உறுப்பினர்கள், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னா அந்த அவையுடைய உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. அவையுடைய உறுப்பினர்கள் எல்லாருமே மினிஸ்டர் கிடையாது. அந்த உறுப்பினர்களில் சிலரை அமைச்சர்களை பிரதமர் தேர்வு பண்ணுவார். அதாவது இவங்களை தேர்வு பண்ணலான்னு ஆலோசனை குடியரசுத் தலைவர் கொடுப்பாங்க. குடியரசுத் தலைவர் தேர்வு பண்ணுவார். புரிஞ்சுதுங்களா. அவர் அந்த பட்டியலுடன் இந்த உறுப்பினர்கள், அமைச்சரவையில் யார் யாரெல்லாம் அமைச்சராக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலை தயாரிப்பார் இவர். இந்த பட்டியலுடன் குடியரசுத் தலைவரை சந்தித்து ஒப்புதல் பெற்றவுடன் அமைச்சரவை அமைக்கப்படுகிறது.
இவர் என்ன பண்ணுவார், அமைச்சரவை பட்டியலை பிரதமர் தான் தயாரிப்பார். அதை கொண்டு போய் குடியரசுத் தலைவர்கிட்ட ஒப்புதல் பெற்று என்ன பண்ணுவாங்க, அமைச்சரவையை அமைப்பாங்க. இந்த அமைச்சரவையிலேயே மிக முக்கியமான அமைச்சர்கள் கேபினெட் அந்தஸ்து கொண்ட அமைச்சர்களாக அறிவிக்கப்படுகிறார்கள். இது நாம் பார்க்கலாம். ஏன்னா இந்த அமைச்சரவை அமைக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த அமைச்சர்களை வந்து 3 கேட்டகரியாக பிரிப்பாங்க. கேபினெட் அமைச்சர்கள், இணை அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக பிரிப்பாங்க. உறுப்பினர்கள் இருப்பாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உறுப்பினர்கள் இருப்பாங்க, எல்லா உறுப்பினர்களும் அமைச்சர்கள் கிடையாது. இதில் சிலரை அமைச்சர்களாக வந்து என்ன பண்ணுவார், ரெடி பண்ணார். ஒரு அமைச்சர்கள் பட்டியலை வந்து இதில் சிலரை தேர்ந்தெடுத்து இந்த அமைச்சர்கள் பட்டியலை பிரதமர் கொண்டு போய் குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து ஒப்புதல் வாங்குவாங்க. இந்த அமைச்சர்களில் சில பேர் கேபினெட் அந்தஸ்து கொண்ட அமைச்சர்களாக இருப்பாங்க. அப்போ அந்த அமைச்சர்களையும் 3 கேட்டகரியாக பிரிப்பாங்க. கேபினெட் அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள், இணை அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. இந்த 3 கேட்டகரியில் கேபினெட் அந்தஸ்து கொண்ட அமைச்சர்கள் தான் மெயின். ஓகேங்களா, இதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்களா? இது தெரியணும் கண்டிப்பாக. அடுத்தது பாருங்க, பிரதமர் விரும்பினால், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க. பாருங்க, பிரதமர் விரும்பினால் ஒரு அமைச்சரை துணை பிரதமர் என அறிவிக்க முடியும். இப்போ துணை பிரதமர் யாராவது இருக்காங்களா? கிடையாது. ஆனால் முன்னாடியில் இருந்தாங்க. பாருங்க, இந்தியாவின் முதல் துணை பிரதமர் சர்தார் வல்லபாய் படேல் 1947 to 50 வரைக்கும் இருந்திருப்பாங்க. பார்த்து வச்சுக்கோங்க. இந்த துணை பிரதமர் அமைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எப்போ வரும்னா, ஒரு கூட்டணியாக அமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கூட்டணி கட்சி வந்து வின் பண்ணுது அப்படின்னா, அப்போது அவங்களுக்கு இப்போ ஒரு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கூட்டணியாக வரக்கூடிய கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து துணை பிரதமராக அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்கள அந்த திருப்திப்படுத்துறது, அந்த மாதிரி ஒரு கேஸில் துணை பிரதமராக அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அது வந்து கூட்டணியாக சேர்ந்து ஜெயிக்கும் பொழுது அந்த மாதிரி இது வரும். இப்போ நமக்கு துணை பிரதமர் யாரும் கிடையாது. ஆனால் பிரதமர் நினச்சா துணை பிரதமரை அறிவிக்க முடியும். துணை பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசியலமைப்பில் ஏதாவது இருக்கான்னு கேட்டால் கிடையாது. பிரதமர் நினச்சா என்ன பண்ணலாம், ஒரு அமைச்சரை துணை பிரதமராக அறிவிக்க முடியும். ஓகேங்களா, இதை கூட கொஸ்டினை கேட்கலாம். அடுத்தது பாருங்க, பிரதமர் எந்த துறை அல்லது துறைகளையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள முடியும். இன்னொன்று என்னென்னா, இப்போது பிரதமர் தானே உங்களுக்கு துறைகளெல்லாம் ஒதுக்கீடு எல்லாம் இந்த அமைச்சர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு துறையை ஒதுக்குறாரு. இவரே நினச்சா என்ன பண்ணிக்கலாம்னா, இவர் ஆல்ரெடி பிரதமராக இருக்கிறாரு, இவருக்கு கீழே சில துறைகளை வச்சுக்க முடியும். இப்போ வெளியுறவுத்துறை, உள்துறை, இது எல்லாம் தன்னோட கீழே கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா, அந்த உரிமையும் அவருக்கு இருக்குது. எந்த துறை அல்லது துறைகள் 2-3 துறைகளையும் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும். யாருக்கு கொடுக்காம தனக்கு மட்டுமே வச்சுக்க முடியும். அந்த ரைட்ஸும் இருக்குது. இது கூட கொஸ்டினை அரைஸ் பண்ணலாம். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், அவ்வப்போது அமைச்சர்களின் பொறுப்புகளை மாற்றியமைக்க குடியரசுத் தலைவருக்கு பிரதமர் ஆலோசனை வழங்கலாம். இன்னொன்று என்னென்னா, இப்போ ஆல்ரெடி அமைச்சர்கள்லாம் வந்து போட்டுட்டாங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. நடுவில் கூட என்ன பண்ணிடலாம், அந்த அமைச்சர்களுடைய பொறுப்பை மாற்றலாம். இல்லைங்க, நீங்கள் வந்து வேற போய்க்கோங்க, வேறு துறைக்கு போய்க்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய துறைகளை மாற்றலாம். மாற்றுறதுக்கு இவர் என்ன பண்ணலாம், மறுபடியும் போய் குடியரசுத் தலைவருக்கு பிரதமர் ஆலோசனை கொடுக்க முடியும். அப்போ நடுவில் கூட பொறுப்புகளை என்ன பண்ண முடியும், அவர் மாற்ற முடியும். இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது அதே மாதிரி ஒரு துறை, இப்போ ஒரு சுற்றுச்சூழல் துறை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த துறை 2ஆகவும் 3ஆகவும் கூட பிரிக்கலாம். 3 இதாக பிரிக்கலாம் அந்த துறையை. இல்லை அல்லது 2-3 துறைகளை ஒரே துறையாக இணைக்கலாம். இப்போ சில துறைகள்லாம் வந்து சுற்றுச்சூழல், சுற்றுலா, இந்த துறை எல்லாத்தையுமே ஒன்றா கூட இணைக்க முடியும். அவருக்கு அந்த வித ரைட்ஸும் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு புது துறையை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க நம்ம பார்க்குறோம்ல, அப்போ அது யார் தான் அறிமுகப்படுத்த முடியும், பிரதமர். அவர் தான் வந்து அது உருவாக்க முடியும். அதே மாதிரி பிரிக்கிறது, இல்லை இந்த துறைகளெல்லாம் இணைக்கிறது, அப்போ இதெல்லாம் யாருக்கு அந்த இடத்துல அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, அதுதான். ஓகேங்களா, அடுத்தது தான் தலைமை வகிக்கும் அமைச்சரவை கூட்டத்துடைய தேதி, நிகழ்ச்சி நிரல், இதை குறித்தெல்லாம் இவர் தான் என்ன பண்ணுவார், முடிவு செய்வார். அந்த அமைச்சரவை கூட்டத்துடைய தேதி, இந்த நிகழ்ச்சியில் இப்படி இருக்கணும் அப்படின்னு முடிவு செய்கிறது எல்லாமே யார் தான், பிரதமர் தான். ஓகேங்களா, அடுத்தது பாருங்க, பிரதம அமைச்சரை அமைச்சரவையின் தலைவர். இப்போ அமைச்சரவையை அமைக்கிறாரு, இவர் தான் அமைக்கிறாரு. அப்போ அந்த அமைச்சரவையுடைய தலைவர் யார் தான், பிரதமர் தான். மற்றவர்கள் அரசின் துறைகளை பகிர்ந்து கொள்ளும் சக அமைச்சர்கள் தான். இந்த அமைச்சர்கள்லாம் யார், அமைச்சரவையுடைய தலைவரே பிரதம அமைச்சர் தான். மற்றவங்கள்லாம் அரசுடைய துறைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சக அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
ஓகேங்களா. இப்போ கேபினெட் கூட்டம் நடைபெறாத போது பிரதம அமைச்சர் இந்த இடத்துல, ஓகேங்களா, பிரதம அமைச்சர் தனது மூத்த சகாக்கள் 2 அல்லது 3 இயல்பாக கலந்தாலோசிக்கலாம். இப்போ கேபினெட் கூட்டம் நடக்கலை, அந்த கூட்டத்தொடர் நடக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிரதம அமைச்சர், இவருக்கு இந்த இடத்துல ஒரு அதிகாரம் இருக்கு, தன்னுடைய மூத்த சகாக்கள் 2 இல்லைன்னா 3 பேர்த்து என்ன பண்ணலாம், கலந்தாலோசிச்சு அவர் என்ன பண்ண முடியும், முடிவெடுக்க முடியும். இந்த 3 அமைச்சர்களாக பிரிகிறாங்கன்னு நம்ம சொன்னோம்ல, கேபினெட் அமைச்சர்கள், இணை அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள். இதில் கேபினெட் கூட்டம் தான் ரொம்ப முக்கியம். முக்கிய முடிவுகள் எல்லாமே இந்த கேபினெட் கூட்டம். அமைச்சரவை குழு கூட்டம் அப்படின்னாவே இந்த கேபினெட் கூட்டத்தை தான் நம்ம எடுத்துக்கணும். புரிஞ்சுதுங்களா. அவங்க தான் இதில் இருப்பாங்க, மெயினான ஆள். அப்போ அந்த கூட்டம் நடக்கலை அப்படின்னா பிரதம அமைச்சர் என்ன பண்ணலாம்னா, தன்னுடைய மூத்த சகாக்கள் 2 அல்லது 3 என்ன பண்ணலாம், கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கலாம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பிரதம அமைச்சர் பல்வேறு துறைகளுடைய பணிகளை அவர் தான் என்ன பண்ணுறாரு, மேற்பார்வையிடுறாரு. ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, மத்திய அரசுடைய விவகாரங்கள் மற்றும் சட்டத்திற்கான முன்மொழிவுகள் போன்ற அமைச்சரவையின் அனைத்து முடிவுகளையும் யார்கிட்ட விவாதிக்கிறாரு, குடியரசுத் தலைவர்கிட்ட விவாதிப்பார். ஓகேங்களா. நிறைய சட்டத்திற்கான முன்மொழிவுகளாகட்டும், விவகாரங்களாகட்டும், இது சம்பந்தமான இது மாதிரி அமைச்சரவையுடைய எல்லா முடிவுகளையும் யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாரு, பிரதமர் குடியரசுத் தலைவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிறார். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க, பிரதம அமைச்சர் நாட்டின் உண்மையான தலைவர். நம்ம முன்னாடியே பார்த்தோமா, நாட்டுடைய உண்மையான தலைவர் இவர் தான். பெயரளவிலான தலைவர் தான் குடியரசுத் தலைவர். அப்போ அவர் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுகிறார். இதுவும் ரொம்ப முக்கியமானது. நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் தான். அடுத்தது பாருங்க, சர்வதேச மாநாடுகளான காமன்வெல்த், அணிசேரா நாடுகளின் உச்சி மாநாடு, சார்க் நாடுகளின் மாநாடு, இந்த மாநாடெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஆகியவற்றில் இந்திய நாட்டின் பிரதிநிதியாக பிரதமர் பங்கு கொள்கிறார். இப்போ நிறையா மாநாடுகள், சர்வதேச மாநாடுகள் அங்கங்கே நடக்குது. அந்த மாநாடுகளுடைய இந்திய நாட்டுடைய ஒரு பிரதிநிதியாக யார் தான் போயிட்டுருக்கா, பிரதமர் தான் போயிட்டுருக்காங்க. அவ்வளோதான். ஓகேங்களா. அரசின் செயல்பாடுகள் குறித்து குடியரசுத் தலைவரால் கேட்கப்படும் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்க பிரதமர் கடமைப்பட்டுள்ளார். ஓகேங்களா. அதாவது அரசின் செயல்பாடுகள் பற்றி குடியரசுத் தலைவர் எப்போ வேணாலும் கேள்வி கேட்கலாம். அவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு கண்டிப்பாக பிரதமர் பதிலளிக்க கடமைப்பட்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி பாருங்க, மக்களவையை கலைக்கும்படி எந்த நேரத்திலும் குடியரசுத் தலைவரிடம் பிரதமர் என்ன பண்ணலாம், பரிந்துரை பண்ணலாம். ஓகேங்களா. நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னா குடியரசுத் தலைவர் மக்களவையை கலைப்பாருன்னு நம்ம பார்த்தோம். சில நேரங்களில் மக்களவையை கலைக்கும்படி எந்த நேரத்திலும் என்ன பண்ணலாம், குடியரசுத் தலைவர்கிட்ட பிரதமரே போய் பரிந்துரைக்கலாம். அடுத்தது பாருங்க, தேசிய அவசர நிலையை அறிவிக்க குடியரசுத் தலைவருக்கு பிரதமர் மற்றும் அமைச்சரவையின் எழுத்துப்பூர்வமான பரிந்துரை கட்டாயம். இப்போ ஏதாவது தேசிய அவசர நிலையை அறிவிப்பது குடியரசுத் தலைவர் தான். நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். 3 அவசர நிலைகளையும் அறிவிப்பது யார் தான், குடியரசுத் தலைவர் தான். ஆனால் இந்த தேசிய அவசர நிலையை அறிவிக்கும் பொழுது, ஓகேங்களா, அறிவிப்பதற்கு பிரதமர் மற்றும் அமைச்சரவுடைய எழுத்துப்பூர்வமான பரிந்துரை கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இது தெரிஞ்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் ஒரு யூனிக்கான பாயிண்ட். அறிவிக்கிறது குடியரசுத் தலைவர் தான், பரிந்துரை பண்ணுவாங்க. அப்போ பரிந்துரை பண்ணும்போது எழுத்துப்பூர்வமான பரிந்துரை கொடுக்கணும் பிரதமரும் அமைச்சரவையும். ஓகேங்களா. சரி, அடுத்தது பாருங்க, பின்வரும் பதவிகளுக்கு தகுதியான நபர்களை நியமிக்கும் பொழுது குடியரசுத் தலைவருக்கு பிரதமர் ஆலோசனை வழங்குகிறார். அப்போ குடியரசுத் தலைவர் சில நியமனங்களை பண்ணுவாருங்க. அந்த நியமனங்களில் குடியரசுத் தலைவருக்கு பிரதமர் ஆலோசனை பண்ணுவார். அது என்னென்ன போஸ்டெல்லாம் பாருங்க. இந்தியாவின் தலைமை வழக்கறிஞரை குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுவார். நிதி ஆணைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுவார். இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுவார். அதே மாதிரி மத்திய பொதுப்பணியாளர் தேர்வாணைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களை இவர் தான் நியமனம் பண்ணுவார். அது மாதிரி தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்கள், இது எல்லா உறுப்பினர்களையும் ஆணையர்களையும் யார் தான் நியமனம் பண்ணுவாங்கன்னா குடியரசுத் தலைவர் தான். இது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஓகேங்களா. இந்த நியமனத்தில் யார் ஆலோசனை பண்ணுறாங்க, பிரதமர் ஆலோசனை கொடுக்குறாரு. இது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த 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 நியமனத்தில் எல்லாத்துலேயுமே குடியரசுத் தலைவருக்கு யார் ஆலோசனை கொடுக்குறாரு, பிரதமர் ஆலோசனை கொடுக்குறாரு.
இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அப்போ யாரை நியமனம் பண்ணுறாங்க, யார் ஆலோசனை கொடுக்குறாங்க, அது தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது பிரதமர் பார்த்திங்கன்னா சில அமைப்புகளுக்கு தலைவராக செயல்படுவார். அது என்னென்ன அமைப்புகள்? நிதி ஆயோக். நிதி ஆயோக் பற்றிலாம் நம்ம பார்ப்போம். நிதி ஆயோக்குடைய தலைவர் யாருன்னா பிரதமர் தான். அதே மாதிரி தேசிய வளர்ச்சி குழுக்கு யார் தலைவர்னா பிரதமர் தான். தேசிய ஒருமைப்பாட்டு குழுக்கு யார் தலைவர்னா பிரதமர். மாநிலங்களுக்கு இடையேயான குழு பிரதமர். தேசிய நீர்வள குழு பிரதமர். தேசிய மக்கள் தொகை ஆணையம், இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு யார் தான்? பிரதமர் தான். நம்ம மாநிலங்களுக்கு இடையேயான குழு பற்றிலாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா? அந்த மத்திய மாநில உறவுகள் வரும்பொழுது நம்ம எல்லாமே பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் இதெல்லாம் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப டீப்பாக பார்க்க வேணாம். நிதி ஆயோக் பார்த்துக்கோங்க, தேசிய வளர்ச்சி குழு, தேசிய ஒருமைப்பாட்டு குழு, மாநிலங்களுக்கு இடையான குழுவில் நம்ம படிப்போம், நல்லாவே டீட்டெயிலாகவே இதெல்லாம் படிப்போம். ஓகேங்களா? அப்போ இதில் அப்புறம் நியூஸ் பேப்பரில் வரும்பொழுது மட்டும் சில அமைப்புகள் பற்றி வரும்பொழுதுலாம் மட்டும் நம்ம பார்த்துக்க வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? அப்போ பிரதமர் சில அமைப்புகளுக்கு தலைவராகவும் என்ன பண்ணுறாரு, செயல்படுறாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ பாருங்கள், இவருடைய பொறுப்புகள், கடமைகள், இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். நீங்கள் இப்போ நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்க, சட்டப்பிரிவு 78 அவருடைய கடமைகள் சொல்லியிருக்கு. நம்ம நியூஸ் பேப்பரில் ரெகுலராக பார்த்துட்டே வரோம். இவங்க என்ன பண்ணுறாங்க, துறைகள் ஒதுக்கீடு பண்ணுறாங்க, துறைகளை அப்புறம் துறைகளை மாற்றுறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கேட்டுகிட்டே தானே வரோம். கொள்கை முடிவுகள் எடுக்கிறாங்க. அப்போ இது எல்லாமே நம்ம ரெகுலராக பார்த்துட்டு வரக்கூடியது தான் இங்கே உங்களுக்கு பாயிண்ட்ஸாக இருக்குது. வேறு எதுவுமே புதுசாக கிடையாது. ஓகேங்களா? அப்போ பிரதமர் விரும்பினால் ஒரு அமைச்சரை துணை பிரதமராக அறிவிக்க முடியும். இது எல்லாமே முக்கியமான பாயிண்ட்டு. அமைச்சரவையின் தலைவராக இருக்கிறாரு, உண்மையான தலைவராக இருக்கிறாரு, எல்லா மாநாடுகளுடைய இந்திய நாட்டின் பிரதிநிதியாக இவர் இருக்கிறாரு, இப்படிங்கிறது எல்லாமே இது தெரிஞ்சுக்கணும். தேசிய அவசர நிலை அறிவிக்க குடியரசுத் தலைவருக்கு பிரதமர் மற்றும் அமைச்சரவையின் பரிந்துரை கட்டாயம், அதுவும் எழுத்துப்பூர்வமான பரிந்துரை கட்டாயம். இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். சரி, இப்போ பிரதமரின் இது நம்மளுடைய ஸ்கூல் புக்கில் செப்பரேட்டாக கொடுத்துருந்தாங்க. நம்ம முன்னாடி பார்த்த பாயிண்ட்ஸ் தான் இங்கே வரும். ஆனால் பாருங்கள், பிரதமரின் முதன்மை நிலை கீழே தரப்பட்டுள்ள காரணிகளால் தெளிவாகிறது. பிரதமர் ஒரு முதன்மையானவர் அப்படிங்கிறது கீழே கொடுக்கப்பட்ட காரணிகளால் நமக்கு தெளிவாகிறது. அப்போ ஏன் நம்ம பிரதமர் ஒரு முதன்மையானவர் அப்படின்னு சொல்கிறோன்னா பாருங்கள், மக்களவையின் பெரும்பான்மை கொண்ட கட்சியின் தலைவராக அவர் இருக்கிறாரு. இது ஒரு பாயிண்ட். அதானங்க உண்மை. மக்களவையுடைய பெரும்பான்மை கொண்ட கட்சின்னு ஒரு கட்சி இருக்குன்னா அந்த கட்சியுடைய தலைவராக அவர் இருக்கிறார். அதனால் அவர் முதன்மை நிலையில் இருக்கார். அதுக்கப்புறம் மற்ற அமைச்சர்களை தேர்வு செய்ய குடியரசுத் தலைவருக்கு யார் தான் பரிந்துரை பண்ணுறாரு? இவர் தான், பிரதமர் தான் பரிந்துரை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு அமைச்சரையும் பதவி நீக்கம் செய்ய பரிந்துரைக்கலாம். பதவி கொடுக்கறது மட்டும் கிடையாது, பதவி நீக்கவும் பண்ண முடியும். அமைச்சர் பதவி நீக்கவும் பண்ண அவர்னால முடியும். பதவி விலகுமாறு கட்டளையிடவும் பிரதமருக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இதனால் இவர் முதன்மை நிலையில் இருக்கிறதா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அமைச்சர்களுக்கு என்ன பண்ணுறாரு? பொறுப்புகளை ஒதுக்கீடு செய்கிறாரு. பொறுப்புகளை ஒதுக்கீடு செய்வது பிரதமருடைய முக்கியமான வேலை தான். அது போன்ற எந்த அமைச்சரையும் ஒரு துறையிலிருந்து வேறொரு துறைக்கு மாற்றவும் அவருக்கு ரைட்ஸ் இருக்குது. பொறுப்பையும் ஒதுக்கீடு பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு துறையிலிருந்து இன்னொரு துறைக்கு மாற்றக்கூடிய உரிமையும் அவருக்கு இருக்குது. அமைச்சரவையின் தலைவர் யார் தான்? பிரதமர் தான். அந்த அமைச்சரவையோட கூட்டத்தை கூட்டுறக்கு, தலைமை ஏற்று நடத்துவது, பல குழுக்களின் தலைவரும் பிரதமர் தான். ஓகேங்களா? நிறைய குழுக்களுக்கு தலைவரும் பிரதமராக தான் இருப்பார். அடுத்து அரசின் கொள்கை முடிவுகளை ஒருங்கிணைத்து அனைத்து துறைகளின் நடவடிக்கைகளையும் அவர் தான் என்ன பண்ணுறாரு? மேற்பார்வையிடுறாரு. ஓகேங்களா? கொள்கை முடிவுகளை அவங்க எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த முடிவுகளை கரெக்டாக எடுத்து ஒருங்கிணைத்து எல்லா துறை நடவடிக்கைகளையும் மேற்பார்வையிடுவது யார் தான்? பிரதமர் தான். இதில் இப்போ ஏன் இன்னொரு ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறாங்க பாருங்கள். ஒரு அமைச்சர் தாமாக பதவி விலகிவிட்டால் ஒரு அமைச்சர் பதவி காலியிடமாகிறது. ஒரு மினிஸ்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் பதவி விலகிட்டாருன்னா அந்த மினிஸ்டர் போஸ்ட் மட்டும்தானே காலியாகும். ஆனால் ஒரு பிரதமர் பதவி விலகினா என்ன ஆகும்? இல்லை பதவி விலகினாலோ அல்லது இறந்து விட்டாலோ அந்த அமைச்சரவையை என்ன பண்ணிடுவாங்க? கலைச்சிருவாங்க. அதுதானே நடக்கிறது. நம்ம அப்படி தான், நீங்கள் நிறைய பாருங்கள். இப்போ பிரதமர் இல்லை அப்படிங்கும் பொழுது அந்த அமைச்சரவையே கலைக்கப்பட்டுரும். ஓகேங்களா? அப்போது ஒரு அமைச்சர் தாமாக பதவி விலகிவிட்டால் ஒரு அமைச்சர் பதவி தான் காலியாகும். ஆனால் ஒரு பிரதமர் பதவி விலகினா அந்த அமைச்சரவையே இல்லாமல் போயிடும்ல. அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். ஓகேங்களா? இதனாலலாம் தான் பிரதமர் முதன்மை நிலையில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், அமைச்சர்களுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் இடையில் தொடர்பு பாலமாக இருப்பவர் பிரதமர் தான்.
ஓகேங்க. அமைச்சர்களுக்கும் அப்புறம் குடியரசுத் தலைவருக்கும் நடுவில் ஒரு பாலமாக இருக்கிறது யார் தான்? பிரதமர் தான். இன்னொன்று, நாடாளுமன்றத்துக்கும் அமைச்சர்களுக்கும் இடையில் பாலமாக இருப்பது யார் தான்? பிரதமர் தான். நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்கள் நிறைய பேர் இருப்பாங்கள்ல, அமைச்சர்கள் போக உறுப்பினர்களும் இருப்பாங்கள்ல, அப்போ அதுக்கும் பாலமாக இருக்கிறது யார் தான்? பிரதமர் தான். அரசின் வெளிநாட்டு விவகாரங்களை வெளியிடக்கூடிய முக்கிய நபர் இவர் தான். நாங்கள் இவங்களுக்கு இந்த உதவி பண்ணுறோம், இந்த கடனுதவி கொடுக்குறோம், இவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஒப்பந்தம் போட்டுறோம் அப்படின்னு அந்த விவகாரங்களை வெளியிடக்கூடியவர் யார் தான்? பிரதமர் தான். ஓகேங்களா? அப்போ இது எல்லாமே முன்னாடி பார்த்த பாயிண்ட்டு தான். இந்த அமைச்சர்களுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் இடையில் பாலமாக இருக்கிறாரு, நாடாளுமன்றத்துக்கும் அமைச்சர்களுக்கும் இடையில் பாலமாக இருக்கிறாரு. என்னன்னா அதற்குள்ள ஒரு இப்போ என்ன சொல்லணும்னா, அமைச்சர்களுக்கும் குடியரசுத் தலைவருக்கும், ஏன்னா அமைச்சர்கள் ஒரு டெசிஷன் எடுத்திருப்பாங்க, அதை கொண்டு போய் குடியரசுத் தலைவர்கிட்ட சேர்க்கறது இவர் தான். குடியரசுத் தலைவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை அமைச்சர்கள்ட்ட சேர்க்கறது இது இவர் தான். ஓகேங்களா? அதனால தான் பாலம் சொல்லி சொல்கிறோம். அப்போ இது எல்லாமே நம்ம முன்னாடி பார்த்த பாயிண்ட்டு தான். ஏன் பிரதமரை நம்ம முதன்மை நிலையில் வச்சு சொல்கிறோம் அப்படிங்கிறக்கான எக்ஸாம்பிள்ஸ் இந்த பாயிண்ட் எல்லாமே. இன்னும் நிறைய இருக்கலாம். இது வந்து தனியாக நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருங்காட்டி இதை செப்பரேட்டாக மறுபடியும் நான் இங்கே கொடுத்துட்டேன். இதெல்லாம் முன்னாடி பார்த்த பாயிண்ட்டு தான். ஓகேங்களா? ஆனால் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு கொஷின் கூட இப்படி கூட கேட்டுடலாம். ஓகேங்களா? பிரதமர் ஏன் வந்து முதன்மை நிலை வகிக்கிறார், அதுக்கான காரணங்கள் எதெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுடலாம். அதனால தான் இதை நான் தனியாகவே கொடுத்துட்டேன். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, பிரதமரின் அலுவலகம்னு ஒன்று இருக்குங்க, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பாருங்க, நடைமுறையில் அரசின் தலைவராகவும், நம்ம முன்னாடியே பார்த்துள்ள அரசின் தலைவர், அரசாங்க தலைவர், அரசியல் தலைவர், அரசின் தலைவராகவும் உண்மையான நிர்வாக தலைவராகவும் இருக்கின்றபடியால் நாட்டில் அரசியல் நிர்வாக அரங்கில் பிரதமர் மிக முக்கியமான பங்கு வகித்து வருகிறார். ஓகேங்களா? அரசின் தலைவராகவும் உண்மையான நிர்வாக தலைவராக இருக்கிறதுனால இவர் பிரதமர் வந்து மிக முக்கிய பங்கு வகிக்கிறார். அப்போ அவருக்கு நிறையா பொறுப்பு இருக்குது, அது உண்மைதானே? அப்போ அவரது பொறுப்புகளை நிறைவேற்றும் பொருட்டு அவருக்கு உதவியாக, பிரதமருக்கு உதவியாக பிரதமர் அலுவலகம் ஒன்று இருக்குது, பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ்ன்னு சொல்லியிருக்கு. இவருக்கு நிறைய பொறுப்பு இருக்குங்க. அந்த பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு உதவணும்ல, அவருக்கு உதவுவதற்காக தான் பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது என்னது? செயலக உதவிகளையும் ஆலோசனைகளையும் பிரதமருக்கு இது என்ன பண்ணும்? வழங்கும், ஆலோசனைகளெல்லாம் கொடுக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்க, இந்திய அரசின் உச்சக்கட்ட முடிவுகளை வடிவமைக்கும் நிலையில் உள்ள பிரதமர் அலுவலகம். இந்திய அரசுடைய உச்சக்கட்ட முடிவுகளை வடிவமைக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியதான் இந்த பிரதமர் அலுவலகம். அரசமைப்பால் குறிப்பிடப்படாத ஒரு அதிகார மையம். நம்ம அரசமைப்பில் கிடையாது, நம்ம கான்ஸ்டிடியூஷன் இருக்குல்ல, நம்ம பிரதமரை பற்றி கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஆனால் பிரதமர் அலுவலகத்தை பற்றி கொடுத்துருக்கான்னு கேட்டால் கிடையாது. அரசமைப்பால் குறிப்பிடப்படாத ஒரு அதிகார மையம். ஆனால் நம்மக்கிட்ட இந்த அதிகார மையம் இருக்குது, பிரதமர் அலுவலகம்னு ஒன்று இருக்குது. ஆனால் அது அரசமைப்பில் குறிப்பிடலை, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, பிரதமர் அலுவலகத்திற்கு இந்திய அரசின் துறைகளில் ஒன்று அப்படிங்கிற தகுதியே இருக்குது. ஏன்னா இதுதான் பிரதமருக்கு உதவி பண்ணுது, பிரதமர் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு ஆலோசனை கொடுக்குது. அப்போ அது ஒரு உச்சக்கட்ட ஒரு அமைப்பு தானே. அந்த அமைப்பு என்ன சொல்கிறோம்? இந்திய அரசின் துறைகளில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகுதி இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1947 உருவாக்கப்பட்டுச்சு. அரசமைப்பில் இது உருவாக்கணும் அப்படிங்கிறதுலாம் அந்த விதிமுறைகள்லாம் கிடையாது. ஓகேங்களா? அப்படி இருந்துச்சுன்னா பிரதமர் அலுவலகத்துக்கு நமக்கு ஆர்டிக்கல் இருக்கும், ஆர்டிக்கலே கிடையாது. ஓகேங்களா? இது நம்மளாம் உருவாக்கிட்டது 1947 இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. இது 1997 வரைக்கும் இது என்ன பெயரில் செயல்பட்டுச்சு அப்படின்னா பிரதமரின் செயலகம், பிரைம் மினிஸ்டர் செக்ரட்டரியேட், பிஎம்எஸ் அப்படிங்கிற பெயரில் தான் அழைக்கப்பட்டு வந்தது. அதுக்கப்புறம் மொரார்ஜி தேசாய் தலைமையிலான ஜனதா அரசாங்கம் பதவி ஏற்றவுடன் பிரதமர் அலுவலகம் அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டுச்சு. அப்போ 1947 உருவாக்குறாங்க. 1997 வரைக்கும் பிரதமரின் செயலகம் அப்படிங்கிற பெயரில் தான் இருந்துச்சு. 1997 எப்படி பெயர் மாற்றம் பண்ணாங்க? பிரதமர் அலுவலகம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் பண்ணாங்க. ஓகேங்களா? அரசியல் இதுக்கு பாருங்க, இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் பாருங்க, இதனுடைய தலைமை யாருன்னு பாருங்க. அரசியல் ரீதியா பிரதமரும் நிர்வாக ரீதியாக முதன்மை செயலர். நம்ம முதன்மை செயலர் செக்ரட்டரின்னு பார்ப்போம், கேபினெட் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி அப்படின்னு நம்ம படிப்போம். ஞாபகம் இருக்குங்களா? படிச்சிருப்பீங்க, நீங்கள் நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போ அரசியல் ரீதியாக இதுக்கு யார் தலைவர்னா பிரதமர், நிர்வாக ரீதியாக இதுக்கு யார் தலைவர்னா முதன்மை செயலர், சீஃப் செக்ரட்டரின்னு சொல்லலாம். இதன் தலைமையாக செயல்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
ஓகேங்களா? இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இது அரசமைப்பால் குறிப்பிடப்படாத ஒரு அமைப்பு. பிரைம் மினிஸ்டர் செக்ரட்டரியேட் அப்படின்னு தான் இருந்துச்சு. 1997 தான் பிரதமர் அலுவலகம் அப்படின்னு சொல்லிட்டு மாறுச்சு. ஓகேங்களா? அரசியல் ரீதியாக பிரதமரும் நிர்வாக ரீதியாக முதன்மை செயலரும் இதுக்கு தலைவராக செயல்படுறாங்க. ஓகேங்களா? அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க, சட்டப்பிரிவு 75C. இது என்ன நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, அதாவது அமைச்சர்கள் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா மக்களவைக்கு கூட்டு பொறுப்பானவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கிறோம்ல. அது என்னங்க, அந்த கூட்டு பொறுப்புனா என்ன அப்படிங்கிறத இதில் சொல்லியிருப்பாங்க. அந்த கூட்டு பொறுப்பு பற்றி சொல்கிறது தான் சட்டப்பிரிவு 75C, முக்கியமான ஒரு ஆர்டிக்கல். பாருங்க, இந்திய அரசியலமைப்பின்படி அமைச்சர்கள் தனியாகவும் கூட்டாகவும் மக்களவைக்கு பொறுப்பானவர்கள். இது அடிக்கடி நம்ம படிச்சுட்டே வரோம்ல, அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் இந்த சட்டப்பிரிவு 75C. அப்படின்னா என்னென்னா பாருங்க, கூட்டு பொறுப்பு அப்படின்னா அரசின் நடவடிக்கைகளுக்கு அமைச்சரவையின் அனைத்து அமைச்சர்களும் கூட்டாக மக்களவைக்கு பொறுப்பானவர்கள் ஆகின்றனர். அதாவது அரசின் நடவடிக்கைகளுக்கு அரசு என்னென்ன நடவடிக்கை எடுத்தாலும் சரி, அது எல்லாத்துக்குமே பொறுப்பானவர்கள் யாரு தான்? அந்த அமைச்சர்கள் கூட்டா பொறுப்பானவர்கள் மக்களவைக்கு. அரசு எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அதுக்கு பொறுப்பானவர்கள் அமைச்சர்கள் தான். அதனால தான் கூட்டு பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? ஏன்னா அவங்க எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி தானே ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதனால தான் கூட்டு பொறுப்புன்னு நம்ம சொல்கிறோம். அரசின் நடவடிக்கைகளுக்கு அமைச்சரவையின் அனைத்து அமைச்சர்களும் கூட்டாக மக்களவைக்கு பொறுப்பானவர்கள் ஆகிறாங்க. அனைத்து அமைச்சர்களும் இன்னொரு வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா, அனைத்து அமைச்சர்களும் பொதுவெளியில் தங்களுக்குள்ளான வேறுபாடுகளை வெளிக்காட்டக்கூடாது என்பதும் இதன் பொருள். பொதுவெளியில் என்ன பண்ணக்கூடாது? வேறுபாடுகளை வெளிக்காட்டக்கூடாது. நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க. ஓகேங்களா? முடிவு எடுத்துட்டு வெளியில் இது வேறு, இது அப்படி கிடையாது, அது அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது? வேறுபாடுகளை இது இப்படி இருந்திருக்கலாம், அப்படி பண்ணியிருந்திருக்கலாம், அப்படி பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஃபுல்லாக மக்களவைக்கு அவங்க கூட்டு பொறுப்பானவர்கள். வெளியில் போய் வேறுபாடு, அவங்களோட கருத்தில் நான் வேறுபடுறேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஓகேங்களா? எந்த ஒரு பொது பிரச்சனையிலும் பொது நிகழ்வுகளும் அனைத்து அமைச்சர்களும் அரசின் நிலைப்பாட்டை ஒருமித்து ஆதரிக்க வேண்டும். அரசு எந்த நிலைப்பாடு எடுத்தாலும் சரி, எந்த இடத்துல நின்னாலும் சரி, என்ன நடவடிக்கை எடுத்தாலும் சரி, அவங்க ஃபுல்லாக என்ன பண்ணணும்? அனைத்து அமைச்சர்களும் ஒருமித்து அதை ஆதரிக்கணும். எனக்கு இதில் இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்ல முடியாது வெளியில் போய். ஏன்னா அதெல்லாம் முடிவு எடுத்துருவாங்க. எடுத்ததுக்கப்புறம் நம்ம போய் அப்படி இல்லை, இது வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கருத்து வேறுபாடுகளை பொதுவெளியில் சொல்லவே கூடாது. அதனால தான் மக்களவைக்கு கூட்டு பொறுப்பானவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? ஏன்னா இதை நான் ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, கூட்டு பொறுப்புன்னு கொடுத்துட்டு இதை விளக்கக்கூடிய தொடர்கள்லாம் எது அப்படின்னு சொல்லி உங்களை கேட்குறக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. இது கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தாலும் இது ரிலேட்டடாக ஒரு கொஷின் கூட நான் டெஸ்ட்டில் வைக்கிறேன். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? நான் ஒரு கொஸ்டினை கூட லீக் பண்ணிட்டுருக்கு. ஓகேங்களா? பரவாயில்ல, ஆனால் இருந்தாலும் இது நமக்கு தெரியணும். ஓகேங்களா? அதாவது இப்போ கூட்டு பொறுப்புன்னு கொடுத்துட்டு இதில் எதெல்லாம் இந்த கூட்டு பொறுப்புக்கு தொடர்பில்லாத வாக்கியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுடலாம். இல்லை இது கூட்டு பொறுப்புக்கு தொடர்பான வாக்கியங்கள் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கூட்டு பொறுப்புனா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பொது வெளியில் தங்களுக்குள்ளான வேறுபாடுகளை சொல்லக்கூடாது, ஒருமித்து ஆதரிக்கணும். இது எல்லாம் கூட்டு பொறுப்பு கீழே தான் வரும். அப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? சட்டப்பிரிவு 75C. சரி, இப்போ நம்ம பிரதமர் ஃபுல்லாக பார்த்துட்டோமா? ஓகேங்களா? இப்போ மத்திய அமைச்சர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பிரதமர் பார்க்கும்பொழுதே மத்திய அமைச்சர்களையும் பார்த்தோம், ஆனால் இருந்தாலும் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் பிரதம அமைச்சருடைய ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார்? அமைச்சரவையை அமைப்பார். பார்த்துட்டோம். உறுப்பினர்கள் இவ்வளோ பேர் இருப்பாங்க. அந்த உறுப்பினர்களில் சிலரை அமைச்சராக என்ன பண்ணுவார்? பிரதம அமைச்சராக ஆக்கும்படி பிரதம அமைச்சர் குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. ஓகேங்களா? குடியரசுத் தலைவரின் விருப்பம் உள்ளவரை அமைச்சர்கள் பதவியில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பிரதமருடைய ஆலோசனையின் பேரில் என்ன பண்ணிடலாம்? நீக்கம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதாவது குடியரசுத் தலைவர் இது பண்ணுவார், அது நீக்கம் பண்ணுவார், அதுக்கு ஆலோசனை கொடுக்கறது பிரதமராக இருப்பார். ஓகேங்களா? இவங்க இந்த பதவியிலிருந்து நீக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை யார் தான் கொடுப்பாங்க? பிரதமர் தான் கொடுப்பாரு. நீக்கிறது குடியரசுத் தலைவர் தான், ஆனால் அது சொல்கிறது யார்? பிரதமர்.
அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, குடியரசுத் தலைவரின் விருப்பத்தின் பேரிலேயே அமைச்சர்கள் நியமனம் அப்படின்னு சொன்னாலும் என்று கூறப்பட்டாலும் நடைமுறையில் அவர்கள் பிரதமராலேயே தேர்வு செய்யப்படுகின்றனர். இது எவ்வளோ ஒரு முக்கியமான பாயிண்ட் பாருங்க. குடியரசுத் தலைவர் தான் அமைச்சர்களை நியமனம் பண்றாங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் நடைமுறையில் என்ன நடக்குது? பிரதமர் தான் அந்த பட்டியலையே தயாரித்து போய் குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்குறாரு. குடியரசுத் தலைவர் ஓகே சொல்றாரு. ஓகே தான் அவர் சொல்றாரு. நியமனம்லாம் பெருசு பண்றதில்ல. பிரதமர் சொல்றதை இவர் கேட்குறாரு. அதை தான் இந்த இடத்துல சொல்றாங்க. குடியரசுத் தலைவரின் விருப்பத்தின் பேரில் தான் அமைச்சர்கள் நியமனம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் நடைமுறையில் பார்த்தோம் அப்படின்னா, ரியலாக பார்த்தோம் அப்படின்னா பிரதமர் தான் அவங்களை தேர்வு செய்யறாரு. ஓகேங்களா? பிரதமரால் பரிந்துரைக்கப்படாத யாரையும் குடியரசுத் தலைவர் என்ன பண்ண முடியாது? அமைச்சராக நியமனம் செய்ய முடியாது. அப்போ குடியரசுத் தலைவர் தான் அமைச்சர்களை நியமனம் பண்ணுறாங்க அப்படின்னா இவர் ஏதோ ஒரு அமைச்சரை நியமனம் பண்ணலாம்ல, அப்படி பண்ண முடியாது. பிரதமர் யாரை பரிந்துரைக்கிறாரோ அவரை தான் அமைச்சராக நியமிக்க முடியும் குடியரசுத் தலைவர். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதெல்லாம் வச்சு தான் உங்களுக்கு கொஸ்டின் ட்விஸ்ட் பண்ணி கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகேங்களா? சில சமயங்களில் நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாதவர் கூட என்ன பண்ணலாம்? அமைச்சராக நியமிக்கப்படலாம். இதெல்லாம் முன்னாடி பார்த்த பாயிண்ட் தான். ஓகேங்களா? அமைச்சராக நாடாளுமன்ற உறுப்பினராகவே அவங்க இருக்க மாட்டாங்க. இருந்தாலுமே அவங்களை என்ன பண்ணிடுவாங்க? அமைச்சராக நியமிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நியமித்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணணும்? 6 மாதத்துக்குள்ள நாடாளுமன்றத்துடைய ஏதாவது ஒரு அவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுறணும். ஓகேங்களா? அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாங்க ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட் பாருங்க. நான் முன்னாடியே சொன்னோம் 543 பேர் இருப்பாங்க. 543 உறுப்பினர்கள் இருப்பாங்க மக்களவையில். இந்த 543 பேருமே என்ன கிடையாது? அமைச்சர்கள் கிடையாது. இவங்க எல்லாம் உறுப்பினர்கள் தான். பாருங்க, ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களில் ஒட்டுமொத்த மக்களவை 543 பேரில் மக்களவை உறுப்பினர்களில் 15% மட்டுமே அமைச்சரவை உறுப்பினர்களாக இருத்தல் வேண்டும். இதில் 15% பேர் தான், இந்த 543 பேரில் 15% பேர் மட்டும்தான் அமைச்சர்களாக இருக்கணும், இன்க்ளூட் பிரதம அமைச்சரையும் சேர்த்தி. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? இந்த 543 பேரில் 15 இந்த 543ல் 15% எவ்வளோ எண்ணிக்கை வருதுன்னு பாருங்க. அந்த எண்ணிக்கை அளவு தான் அமைச்சர்கள் இருக்கணும். ஓகேங்களா? அப்படின்னு இந்திய அரசியல் சட்டம் வரையறுத்திருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த 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 ஒரு ரொம்ப முக்கியமானது 2003ஆம் ஆண்டு 91வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் தான் இந்த ஒரு இதை கொண்டு வந்திருப்பாங்க. என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களில் 15% மட்டும்தான் அமைச்சர்களாக இருக்கணும் அப்படின்னு கொண்டு வந்த அரசமைப்பு சட்ட திருத்தம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 91வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2003. ஓகேங்களா? இந்த 15% ரொம்ப முக்கியமானது. அப்போ அந்த 15%ல் பிரதம அமைச்சரையும் சேர்த்தி தான் ஓகேங்களா இருத்தல் வேண்டும் என இந்திய அரசியலமைப்பு சட்டம் வரையறுத்துள்ளது. அது எந்த அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக கொண்டு வந்தாங்கன்னா 2003ஆம் ஆண்டு 91வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம். ஓகேங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்போ இப்போ புரிஞ்சுதுங்களா? அப்போ இருக்கக்கூடிய உறுப்பினர்களில் 15% தான் என்னவா இருக்கிறாங்க? அமைச்சர்களாக இருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ பிரதம அமைச்சரின் ஆலோசனையின்படி தான் மத்திய அமைச்சர்கள் நியமனம் பண்ணுறாங்க குடியரசுத் தலைவர். அடுத்தது அது இந்த என்ன சொல்லலாம்னா, நடைமுறையில் பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் குடியரசுத் தலைவர் இவங்க மத்திய அமைச்சர்கள் நியமனம் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தாலுமே நடைமுறையில் யார் தான் அவங்கள தேர்ந்தெடுக்கிறாங்க? பிரதமர் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 15% அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த மத்திய அமைச்சர்கள் 15% இருக்கணும்னு பார்த்துட்டோம்ல. ஓகேங்களா? அப்போது இந்த அமைச்சர்களை 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. பாருங்கள், இந்த மத்திய அமைச்சர்கள் அந்த 15% இருக்காங்கல்ல, அதை 3 தரநிலைகளில் வகைப்படுத்துகிறாங்க. என்னென்ன தரநிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபினெட் அல்லது ஆட்சிக்குழு அமைச்சர்கள், இவங்க தான் மெயினான ஆளுக. அடுத்தது ராசாங்க அமைச்சர்கள், இணை அமைச்சர்கள், இருக்கக்கூடிய ஒரு 80 பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ இவங்களை 3 கேட்டகரியாக பிரிச்சுருவாங்க. கேபினெட் அமைச்சர்கள், ராசாங்க அமைச்சர்கள், இணை அமைச்சர்கள். நீங்கள் அடிக்கடி அமைச்சரவை குழு அப்படின்னு சொல்லி படிப்போம்ல, அந்த அமைச்சரவை குழு எதுனா இந்த கேபினெட் தான். கேபினெட் குழுவை தான் அமைச்சரவை குழுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க தான் முடிவு எடுக்கிறதே. ஓகேங்களா? அப்போ அமைச்சரவை குழுன்னு வரும் பொழுது கேபினெட் அமைச்சரவை குழு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள், ஆட்சிக்குழு அமைச்சர்கள்னு சொல்கிறோம். ஓகேங்களா? பாருங்கள்,
இந்த 3 பிரிவு அமைச்சர்களுக்கும் வெவ்வேறு விதமான பதவி, ஊதியம் உள்ளிட்ட படிகள், அரசியல் முக்கியத்துவம் ஆகியவை குறிப்பிடப்பட்டுள்ளன. பார்த்தீங்களா, இந்த 3 கேட்டகரிக்கும் பதவி, அதுக்கப்புறம் ஊதியம், இதில் வித்தியாசம் இருக்குன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? 3 பேர்த்துக்கும் அவங்கவுங்களுடைய அந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி பதவியும் ஊதியமும் மாறுபடுதுன்னு சொல்கிறாங்க. இது இவங்க எல்லாத்துக்குமே உச்சமாக, அனைவருக்கும் உச்சமாக பிரதமர் தான் நாட்டின் மிக உயர்ந்த ஆட்சி அதிகாரம் கொண்டவராக இருக்கிறார். அப்போ இவங்க எல்லாத்த விட இந்த அமைச்சர்கள்லாம் இருக்காங்க, இது எல்லாத்துக்குமே ஒரு ஹெட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? இது என்ன சொல்ல வரேன்னு புரியுதுங்களா? அந்த 15% உறுப்பினர்களில் 15% வந்து அமைச்சர்களாக இருக்கணும். அந்த 15% அமைச்சர்களை 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. அந்த 3 கேட்டகரியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எப்படி அந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி ஊதியமும் அந்த பதவியும் வேறுபடும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதில் மெயின் பார்த்தீங்கன்னா இந்த கேபினெட் அமைச்சர் தான் வந்து மெயின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ கேபினெட் அமைச்சர்கள் இந்த 3 பற்றி வித்தியாசத்தை பார்த்துட்டு மறுபடியும் என்ன பார்ப்போம் அப்படின்னா கேபினெட் அமைச்சரவை குழுவை பற்றி மறுபடியும் பார்ப்போம். அது ஏன்னா அது தனியாக பார்க்கணும், ஏன்னா அவங்க தான் கொள்கை முடிவுகளை எடுக்கிறாங்க. ஓகேங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் கேபினெட் அமைச்சர்கள். கேபினெட் அமைச்சர்கள் அவங்க தான் நான் மெயின்னு சொன்னேன். பார்த்தீங்களா? பாருங்க, நிர்வாகத்தின் மையக்கருவை உருவாக்கும் மூத்த அமைச்சர்களின் முறைசாரா அமைப்பு தான் கேபினெட் அமைச்சரவை அப்படின்னு சொல்லுவோம். அமைச்சரவை குழு அப்படின்னு நிர்வாகத்துடைய மெயின், அதனால தான் மையக்கருன்னு சொல்கிறோம். மையக்கருவை உருவாக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களுடைய முறைசாரா அமைப்பு தான் கேபினெட்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இதை கூட கொடுத்துட்டு டெஃபனிஷனாக கேட்கலாம். கேபினெட் கேபினெட் என்ன பண்ணும் அப்படின்னா அரசாங்கத்துடைய பாதுகாப்பு, நிதி, வெளியுறவு கொள்கைகள், உள்துறை ஆகியவற்றில் முக்கிய முடிவுகளை எடுக்கிறது. பாருங்க, முக்கியமான விஷயங்கள் எல்லாம் முடிவுகளை எடுக்கக்கூடிய அதிகாரம் இந்த கேபினெட் அமைச்சரவைக்கு தான் இருக்கு. மற்ற அமைச்சர்களுக்கு இது கிடையாது, இந்த கேபினெட் அமைச்சர்களுக்கு தான் இருக்கு. அதே மாதிரி பாருங்க, குடியரசுத் தலைவர் அவசர நிலையை பிரகடனம் செய்ய பரிந்துரைக்கிறது. அப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, குடியரசுத் தலைவர் தான் அவசர நிலையை வந்து பிரகடனம் பண்ணுறாருன்னு பார்த்தோம். அப்போ என்ன பண்ணணும், பிரதமரும் அமைச்சரவையும் அந்த கைப்பட எழுத்துப்பூர்வமான ஒரு பரிந்துரை கொடுக்கணும்னு பார்த்தோம்ல. அப்போ அந்த பரிந்துரையை அந்த அமைச்சர்களில் மெயினாக யார் தான் பரிந்துரைக்கிறாங்க? இந்த கேபினெட் அமைச்சர்கள் தான். பின்னாடி வரக்கூடிய இணை அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள்லாம் கிடையாது. வித்தியாசம் புரிஞ்சிச்சுங்களா? நம்ம அமைச்சர்கள் பரிந்துரை பண்ணுறாங்க அப்படிங்கிறத தாண்டி எந்த அமைச்சர்கள் பரிந்துரை பண்ணுறாங்க, எந்த அமைச்சரவை குழு பரிந்துரை பண்ணது? இந்த கேபினெட் தான். குடியரசுத் தலைவர் அவசர நிலையை பிரகடனம் செய்ய பரிந்துரைக்கிறது பிரதமர் மற்றும் இந்த கேபினெட் அமைச்சரவை குழு தான். ஓகேங்களா? அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வர ஒரு கருவியாக இது செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது லைட்டாக பார்த்துக்கோங்க. திருத்தங்கள்னாவே 2 அவை எல்லாமே வருவாங்க, அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஓட் போடுவாங்க. அதுக்கு முன்னாடி அந்த மசோதாவை அந்த ரெடி பண்ணுவாங்கல்ல, அப்போ அது பண்ணும் பொழுது அந்த திருத்தங்கள் கொண்டு வருவதற்கு ஒரு கருவியாக இருக்கிறது இவங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இவங்கனால மட்டும்தான் கொண்டு வர முடியும்னு அவங்க சொல்ல, இது கொண்டு வரக்கு அவங்க ஒரு கருவியாக இருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்புறம் திருத்தங்கள் கொண்டு வரணும்னா உறுப்பினர்களுடைய ஆதரவெல்லாம் வேணும், அதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஆனால் அது கொண்டு வருவதற்கு ஒரு கருவியாக இருக்கிறாங்க. நிதி மசோதா அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே பார்த்தோம், மக்களவையில் தான் அறிமுகப்படுத்த முடியும்னு பார்த்தோம். ஓகேங்களா? அப்போ அந்த மக்களவையில் அறிமுகப்படுத்துறதுனாவே ஃபஸ்ட்டு இங்கே தான் தொடங்கும். இந்த ஃபஸ்ட்டு இவங்க தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, இந்த கேபினெட் அமைச்சர்கள் தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. கேபினெட் அமைச்சரவையிலிருந்து தான் இந்த நிதி மசோதா தொடங்கும். பின்னாடி தான் என்ன பண்ணுவாங்க, குடியரசுத் தலைவர் பரிந்துரையுடன் மக்களவையில் ஃபுல்லாக அறிமுகப்படுத்தப்படும். இவங்க டிஸ்கஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும், நிதி மசோதானாவே என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு குடியரசுத் தலைவர்கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டு தான் அறிமுகப்படுத்த முடியும். நம்ம மசோதாவை பற்றி தனியாக இன்னொரு கிளாஸ் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ நிதி மசோதா, சாதாரண மசோதாவுக்கு குடியரசுத் தலைவருடைய முன் அனுமதி தேவை கிடையாது. ஆனால் நிதி மசோதாவுக்கு குடியரசுத் தலைவருடைய முன் அனுமதி தேவை. அப்போ நிதி மசோதாவானது ஃபஸ்ட்டு இந்த அமைச்சரவையில் தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, பண்ணிட்டு குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பாங்க. அப்போ குடியரசுத் தலைவருடைய பரிந்துரையின் அடிப்படையில் இது என்ன பண்ணுவாங்க, மக்களவையில் அறிமுகப்படுத்துவாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, கொள்கை முடிவுகளை எடுப்பதில் இவங்க தான் ஈடுபடுவாங்க. முக்கியமான முடிவுகளை, கொள்கை முடிவுகளை எடுக்கிறது இவங்க தான்.
மற்ற 2 பிரிவு அமைச்சர்களும் பாருங்க அவங்களோட வேலை என்ன, நிர்வாக பொறுப்புகளை மட்டும்தான் மேற்கொள்றாங்களே ஒழிஞ்சு இந்த கொள்கை முடிவுகளை இவங்க எடுக்கிறது கிடையாது. அப்ப இந்த கேபினெட் அமைச்சரவை நீங்க படிக்கும் பொழுது அமைச்சரவை குழு அப்படின்னு வரும் பொழுது என்னதான் இந்த கேபினெட் அமைச்சரவை தான் சொல்லுவாங்க. புரிஞ்சுதுங்களா? அது பாருங்க, அரசாங்கத்தின் வெளியுறவு கொள்கையை அமைச்சரவை முடிவு செய்வதோடு சர்வதேச உடன்படிக்கைகளுக்கு ஒப்புதல் அளிக்கிறது. நிறைய உடன்படிக்கையெல்லாம் போடுறாங்கல்ல, மற்ற நாடுகளோட உடன்படிக்கையெல்லாம் போடுறாங்கல்ல, அதுக்கு ஒப்புதல் அளிக்கிறது இந்த அமைச்சரவை தான். அரசாங்கத்துடைய வெளியுறவு கொள்கை எப்படி இருக்கணும்னு முடிவு செய்யறது இந்த அமைச்சரவை தான், கேபினெட் அமைச்சரவை தான். கேபினெட் அமைச்சரவையில் யார் யார் இருப்பாங்க நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். யார் யார் இருப்பாங்க அப்படின்னா 3 கேட்டகரியாக அவங்க பிரித்து அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அதை தான் சொல்ல வரேன். அடுத்து பாருங்கள், பல்வேறு நாடுகளுக்கான தூதர்களை நியமிப்பதில் இந்த அமைச்சரவை தான் முக்கிய பங்கு வகிக்கிறது. நாடுகளுக்கான இந்த தூதர்களை நியமனம் பண்ணுறாங்க குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அந்த நியமிக்கிறதுல இந்த அமைச்சரவை முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த அட்வைஸ் எல்லாம் பண்ணுறது, ஓகேங்களா, ஆலோசனை கொடுக்கறதெல்லாம் இவங்க பண்ணுவாங்க. அப்போ கேபினெட் அமைச்சர்கள் அப்படிங்கிறத மெயினான ஆளுக, மையக்கருவை உருவாக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களின் முறைசாரா அமைப்பு தான் இந்த கேபினெட் அமைச்சர்கள். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். அப்புறம் இவங்க பார்த்தீங்கன்னா அரசமைப்பு சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வர ஒரு கருவியாக இருக்கிறாங்க. குடியரசுத் தலைவர் அவசர நிலையை பிரகடனம் செய்ய பரிந்துரைக்கிறது. அதுக்கப்புறம் நிதி மசோதா இங்கேருந்து தான் தொடங்கும். கொள்கை முடிவுகளை இந்த கேபினெட் அமைச்சர்கள் தான் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? மெயினான பர்சன்ஸ், மெயினான ஆளுங்க, திருப்பி நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அரசாங்கத்துடைய இந்த வெளியுறவு கொள்கையை இவங்க தான் முடிவு பண்ணுறாங்க, இந்த அமைச்சரவை தான். ஓகேங்களா? அடுத்தது இன்னொரு கேட்டகரி என்ன பார்த்தோம், ராசாங்க அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. இவங்க யாருன்னா அமைச்சரவை குழுவில் இருக்கக்கூடிய, இது ஃபுல்லாகவே ஒரு அமைச்சரவை குழுன்னு கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? இந்த 3மே ஒரு அமைச்சரவை குழுக்குள்ளே வர்றது தான். நான் உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அமைச்சரவை குழுக்குள்ளே தான் இந்த 3 கேட்டகரி வருவாங்க. புரிஞ்சுதுங்களா? இதில் ஆனால் சில இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றிய அமைச்சரவை குழு, நம்ம ஸ்கூல் புக்லேயே பாருங்கள், ஒன்றிய அமைச்சரவை குழுன்னு சொல்லி கொடுத்துட்டு நிறைய கொடுத்துருப்பாங்க. அது எதை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா இந்த கேபினெட் அமைச்சரவை குழு பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் படிக்கும் பொழுது கேபினெட் அப்படின்னு இங்கிலீஷில் படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா டிரான்ஸ்லேஷன் பண்ணும் பொழுது அந்த இடத்துல மாறுது, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த அமைச்சரவை குழு தான் கரெக்டு. இந்த அமைச்சரவை குழுக்குள்ளே தான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அமைச்சரவை குழு அப்படிங்கிறது என்னென்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். நான் இங்கிலீஷ்லேயே சொல்லிடுறேன். ஓகேங்களா? இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸில் தான் இந்த 3 கேட்டகரி ஆஃப் மினிஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மினிஸ்டர்ஸ் கேபினெட் மினிஸ்டர்னு நம்ம சொல்லுவோம். அப்போ கேபினெட் அப்படிங்கிறது இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட கேபினெட் மினிஸ்டர்ஸ் ஒரு பகுதி. இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸில் ஒரு பகுதி தான் இந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ். ஓகேங்களா? நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த தமிழ் டிரான்ஸ்லேஷனில் ஒன்றிய அமைச்சரவை குழு அப்படின்னு சொல்லி கேபினெட்டுக்கு அப்படி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸுக்குள்ளே இவங்க எல்லாம் வர்றாங்க. யார் யார் வர்றாங்க? கேபினெட்டு, ராஜாங்க அமைச்சர்கள், இணை அமைச்சர்கள், இவங்க எல்லாமே வராங்க. ஓகேங்களா? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னால் யார், கேபினெட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ அமைச்சரவை குழு, கேபினெட், அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா தமிழ்லையே நீங்கள் கேபினெட்டுன்னு படித்து வச்சுக்கோங்க. அமைச்சரவை குழுன்னு படிக்காமல் கேபினெட் அமைச்சரவை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். கேபினெட் அமைச்சரவை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னால் தான் அமைச்சரவை குழுன்னு நம்ம சொல்லுவோம். அதில் ஒன்று தான் கேபினெட் அமைச்சரவை, இன்னொன்று ராசாங்க அமைச்சர்கள், இன்னொன்று இணையமைச்சர்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அமைச்சரவை குழுவின் 2வது வகையினர் ராசாங்க அமைச்சர்கள். அப்போ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸில் 2வது டைப் யாருன்னா ராசாங்க அமைச்சர்கள். அவங்களோட வேலை என்னென்னா அவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகளின் பொறுப்பு அமைச்சராக செயல்படுவாங்க. நிர்வாகத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்துக்குவாங்க. ஓகேங்களா? இன்னொன்று பாருங்கள், அழைப்பு விடுத்தால் மட்டுமே இவர்கள் அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொள்வர். பார்த்தீங்களா? இந்த கேபினெட் கூட்டம், இந்த அமைச்சரவை கூட்டம்னா எதை சொல்கிறாங்க? இந்த கேபினெட் கூட்டம் நடக்குதில்ல, அமைச்சரவை கூட்டம் நடக்குதில்ல, அந்த கூட்டத்தில் இவங்க கூப்பிட்டாங்கன்னா மட்டும்தான், அதாவது இந்த அமைச்சரவை கேபினெட் இருக்காங்கல்ல, அவங்க அழைச்சா மட்டும்தான் இந்த கூட்டத்தில் கலந்துக்குவாங்க ராசாங்க அமைச்சர்கள். கேபினெட் கூட்டத்தில் அழைப்பு விடுத்தால் மட்டும்தான் ராசாங்க அமைச்சர்கள் கலந்துக்குவாங்க. இதை புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், கேபினெட். ஓகேங்களா? அமைச்சரவை குழுவில் ஒரு பகுதி தான் கேபினெட் மினிஸ்டர்ஸ், கேபினெட் அமைச்சரவை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த டிரான்ஸ்லேஷன் மாறும்பொழுது குழப்பம் வரும், அதுக்காக தான் நான் திரும்ப சொல்கிறேன். அடுத்தது பாருங்கள், இணை அமைச்சர்கள். அமைச்சரவை குழுவில் 3வதாக இருக்கப்படுவது தான் இணை அமைச்சர்கள்.
இவங்க பார்த்தீங்கன்னா கேபினெட் அமைச்சர்களுக்கும் இராசாங்க அமைச்சர்களுக்கும் ஒப்படைக்கப்பட்ட கடமைகளை செயல்பாற்றுறதுல இவங்க என்ன பண்ணுவாங்க, உதவி பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா. அப்போ கேபினெட் அமைச்சர்கள், இராசாங்க அமைச்சர்கள், இணையமைச்சர்கள் இவங்க எல்லாமே எதுக்குள்ளே இருக்காங்க, அந்த அமைச்சரவை குழுக்குள்ளே இருக்கிறாங்க. அந்த அமைச்சரவை குழுவில் எது பெருசு, கேபினெட் குழு தான் வந்து மெயின். அந்த கேபினெட் குழுவை தமிழில் அங்கங்கே அமைச்சரவை குழுன்னே கொடுத்துட்றாங்க. அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். அதனால தான் இந்த இடத்துல வித்தியாசத்தை நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா. ஏன்னா அமைச்சரவை குழுன்னு வரும்பொழுதே இந்த 3 கேட்டகரியும் வரணும். ஆனால் சில இடத்துல கேபினெட்டுங்கிறதுக்கு பதிலாகவே அமைச்சரவை குழுன்னு கொடுத்துட்றாங்க. அதுக்கு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸுக்கும் கேபினெட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அமைச்சரவை குழுவும் கேபினெட்டும் என்ன வித்தியாசம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. இந்த இடத்துலையுமே உங்களுக்கு நான் நோட்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல ஒன்றிய அமைச்சரவை குழுன்னு படிக்காமல் எப்படி படிக்கணும், நீங்கள் கேபினெட் அப்படின்னு தான் படிக்கணும். ஓகேங்களா. அமைச்சரவை குழு. ஏன்னா இதுக்குமே நீங்கள் லக்ஷ்மிகாந்த் புக்கில் எடுத்து பாருங்கள். அமைச்சரவை குழுக்கும் கேபினெட்டுக்கும் வித்தியாசமே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. கேபினெட் அமைச்சரவை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த அமைச்சரவை குழுக்குள்ளே தான் 3 கேட்டகரி இருக்குது. என்னென்ன, கேபினெட் அமைச்சரவை, ராஜாங்க அமைச்சரவை, இணை அமைச்சரவை, இந்த 3 இதுக்குள்ளே தான் இருக்கும். ஓகேங்களா. அப்போ இந்த கேபினெட் அப்படிங்கிறது இந்த அமைச்சரவை குழுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். புரிஞ்சுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. ஓகே. அப்போ நீங்கள் இந்த இடத்துல கேபினெட்னு படித்து வச்சுக்கோங்க. அந்த பொதுவாக இருக்கிறது அமைச்சரவை குழுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நம்ம புக்கில் கொடுத்துருந்தாலும் நம்ம படிக்கும்பொழுது தெளிவாக படிச்சுக்கிறது, நமக்கு எக்ஸாம்லாம் அந்த குழப்பம் வராமல் இருக்கும். ஓகேங்களா. பாருங்கள். இப்போ இந்த கேபினெட்டு நம்ம சொல்கிறோம்ல, கேபினெட் இப்போ நம்ம முன்னாடியே சொல்லிவிட்டு அந்த 3 பற்றி நம்ம எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம கேபினெட்டை மட்டும் தனியாக எடுத்து பார்க்க போகிறோம். முன்னாடியே பார்த்துட்டு தான், இப்போ மறுபடியும் பார்க்கலாம். அமைச்சரவையுடைய ஒரு உட்குழு தான் அமைச்சரவை இருக்குது. மொத்தமாக அமைச்சரவை குழு இருக்குல்ல, அந்த அமைச்சரவை குழுவில் ஒரு உட்குழு தான் என்னதுங்க, கேபினெட். நம்ம பார்த்தோமா 3 குழு இருக்கும், அதில் கேபினெட் ஒன்று. அமைச்சரவையின் ஒரு உட்குழு தான் என்னதுங்க, கேபினெட். அமைச்சரவையிலிருந்து அமைக்கப்படும் இந்த உட்குழு அரசமைப்பில் இதை பற்றிலாம் ஒன்றும் குறிப்பிடலை. கேபினெட் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுல அதை பற்றிலாம் குறிப்பிடலை அப்படின்னு சொல்கிறாங்க. அமைச்சரவையில் உள்ள அனைத்து அமைச்சர்களும் ஒன்றாக அமர்ந்து கொள்கை முடிவுகளை எடுப்பதோ அலுவல்களை விவாதிப்பதோ இல்லை. பாருங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்களா, அமைச்சரவை குழுன்னா என்ன சொல்கிறாங்க, பொதுவாக அமைச்சரவையில் எல்லா மினிஸ்டர்ஸும் இருப்பாங்க. கேபினெட் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, இராசாங்க அமைச்சர்கள் இருப்பாங்க, இணை அமைச்சர்கள் இருப்பாங்களா. இவங்க எல்லாருமே சேர்ந்து கொள்கை முடிவுகளை எடுப்பதோ அலுவல்களை விவாதிப்பதோ கிடையாது. அப்போ யாருங்க விவாதிக்கிறாங்க, மாறாக ஒன்றிய அமைச்சரவை குழு எனப்படும் அமைச்சர் குழுவின் உட்குழுவை சேர்ந்தவர்கள் தான் பிரதமர் தலைமையில் ஒன்றாக கூடி அம்முடிவுகளை எடுக்கிறார்கள். இதில் எதை சொல்ல வர்றாங்க புரியுதுங்களா. மாறாக இவங்க எல்லாமே சேர்ந்து முடிவெடுக்கிறது இல்லைங்க. இந்த அமைச்சரவை குழுவில் இருக்கக்கூடிய கேபினெட்னு ஒரு பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, இவங்க தான் பிரதமர் தலைமையில் இவங்க தான் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, முடிவெடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. மற்ற இந்த இராசாங்க அமைச்சர்கள், இணை அமைச்சர்கள்லாம் இதுக்குள்ளே வர்றதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன படிக்கணும், மாறாக கேபினெட் எனப்படும் அமைச்சர் குழுவின் உட்குழுவை சேர்ந்தவர்கள் தான் பிரதமர் தலைமையில் என்ன பண்ணுறாங்க, ஒன்றாக கூடி முடிவுகளை எடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. அப்போ அதான் சொல்கிறேன், அமைச்சரவை குழுன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அந்த குழுக்குள்ளே இருக்கிறது தான், அந்த குழுவில் இருக்கக்கூடிய ஒரு உட்குழு தான் என்னது, கேபினெட்டு. புரிஞ்சுதுங்களா. அப்போ அந்த கேபினெட்டு தான் முடிவெடுக்கிறாங்க. அதனால தான் அமைச்சரவை குழுன்னு சில இடத்துல கொடுத்துருக்கும் போது அவங்க கேபினெட்டை மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம ஸ்கூல் புக்கில் அப்படி தான் கொடுத்துருக்குறாங்க. அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அதனால தான் உங்ககிட்ட நீங்கள் படிக்கும் பொழுதே கேபினெட்டுன்னு படித்து வச்சுக்கோங்க, இங்கிலீஷில் படித்து வச்சுக்கோங்க அதையே. ஓகேங்களா. பாருங்கள் அடுத்தது என்ன பண்ணுவாங்க, அவற்றை அமைச்சர்கள் குழுவின் ஆலோசனைகளாக குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்குகிறார்கள். இவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஆலோசனை என்ன பண்ணுவாங்க, குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஆலோசனை கொடுக்குறாங்க. பாருங்கள், எல்லா உறுப்பினர்களும் சேர்ந்து பிரதமருக்கு ஆலோசனை கொடுக்கறது கிடையாது, அமைச்சர்கள் தான் கொடுக்குறாங்க. அதுவும் எந்த அமைச்சர்கள் தான் கொடுக்குறாங்க, கேபினெட்டை பிரதமர் தலைமையிலான கேபினெட் அமைச்சர்கள் தான் கொடுக்குறாங்க. வித்தியாசம் புரியுதுங்களா. அப்போ ராஜாங்க அமைச்சர்கள், இணை அமைச்சர்கள் இருந்தாலும் அவங்க இதில் இன்வால்வ் ஆகிறது கிடையாது. அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க.
புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்க, இந்திய அரசின் நிர்வாக விவகாரங்களை பார்த்து கொள்ளும் உச்சமான ஆட்சி குழுவாக அமைச்சரவை குழு தான் இருக்குது. அமைச்சரவை குழுன்னா இது என்ன சொல்ற, கேபினெட்னு சொல்லலாம். இந்திய அரசின் நிர்வாக விவகாரங்களை பார்த்து கொள்ளக்கூடிய உச்சமான ஆட்சி குழு அதுதான். அமைச்சர்கள் குழுவுடைய கருவாக அதுதான் செயல்படுது. எதுங்க, கேபினெட் தான் செயல்படுது. ஓகேங்களா? அப்போ இது கேபினெட்டை பற்றி தான் சொல்லியிருக்கிறாங்க, அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப சொல்லிட்டேன். ஓகே, பாருங்க. அடுத்தது கேபினெட் குழுவுடைய செயல்பாடுகளை என்னென்னங்க. அமைச்சரவை குழுதான் உயர்ந்தபட்ச முடிவுகளை எடுப்பதற்கான மற்றும் கொள்கைகளை எடுப்பதற்கான அதிகாரம் பெற்ற அமைப்பு. அமைச்சரவை குழுன்னா இந்த இடத்துல நான் எதை சொல்கிறேன், கேபினெட்டை சொல்கிறேன். நான் ஏன் இங்கே எப்படியே டைப் பண்ணிட்டேன் அப்படின்னா, நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறங்காட்டி அதை சொல்லி நான் சொல்லணும்ல, இது கேபினெட்டுன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்கன்னு சொல்லணும்ல, அதுக்காக தான். ஓகேங்களா? இது அனைத்து முக்கியமான சட்ட, நிதி மற்றும் வெளியுறவு விவகாரங்களை கையாளுகிறது. இது முன்னாடியே நம்ம கேபினெட்டை பார்க்கும்பொழுது அதை பார்த்துட்டோம். திரும்பி இதை தனியாக பார்க்கணுங்கிறதுக்காக தான் தனியாக சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? அரசமைப்பு ரீதியான அனைத்து நியமனங்களையும் மூத்த செயலக நிர்வாகிகளையும் இது என்ன பண்ணுது, கட்டுப்படுத்துதுன்னு சொல்றாங்க. நாடாளுமன்றம் நடைபெறாத போது அவசர சட்டத்தை யாரு பிறப்பிப்பான்னு நம்ம பார்த்தோம். குடியரசுத் தலைவர் தான் அவசர சட்டத்தை பிறப்பிப்பார்னு பார்த்தோமா. அந்த அவசர சட்டத்தை குடியரசுத் தலைவர் பிறப்பித்தாலும் அதுக்கு பரிந்துரை செய்யறது யாரு, இந்த கேபினெட் குழு தான். பார்த்தீங்களா? தேசிய அவசர நிலையும் குடியரசுத் தலைவர் தான் என்ன பண்ணுறாரு, அறிவிக்கிறாரு. ஆனால் பரிந்துரை பண்ணுறது யாரு தான், இந்த கேபினெட் குழு தான். அவசர சட்டத்தையும் பரிந்துரைக்கிறது யாரு தான், இந்த கேபினெட் குழு தான். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, இது விசாரணை குழுக்களை நியமிக்கிறது மற்றும் துறைகளுக்கு இடையிலான பிரச்சனைகளை அந்த மாதிரிலாம் தீர்த்து வைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த குழுக்கள் சம்மந்தமாக நம்ம பார்ப்போம். அடுத்த ஷெட்யூல் உங்களை நம்ம குழுக்கள் சம்மந்தமாக தான் பார்க்கலாம். விசாரணை குழுக்களை நியமிக்குது, அது போக துறைகளுக்கு இடையிலான அந்த பிரச்சனைகளெல்லாம் தீர்த்து வைக்குதுன்னு சொல்கிறாங்க. நெருக்கடி நிலையை பிரகடனம் செய்வதற்கும், நெருக்கடி நிலையை யார் பிரகடனம் செய்வா, குடியரசுத் தலைவர். அதை பிரகடனம் செய்வதற்கும், மக்களவையை கலைத்து விடவும், நாடாளுமன்ற கூட்டங்களை ஒத்திவைக்குமாறு குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்யக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு, இந்த கேபினெட் குழுக்கு தான். ஓகேங்களா? கேபினெட் குழுங்கிறது என்னது, அமைச்சரவை குழுவுடைய ஒரு உட்குழு. அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகேவா? இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கேபினெட்டை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோங்க. அமைச்சரவை குழுவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த கேபினெட் அமைச்சர்கள். இது ஃபஸ்ட்டு நான் பார்த்துட்டேன். இந்த மூணுக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்களுக்கு கேபினெட்டை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கிறேன் நான். ஓகேங்களா? இது தனியாக நம்ம ஸ்கூல் புக் 12th புக்கில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். கன்ஃபியூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டேன். ஓகேங்களா? நல்ல வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அமைச்சரவை குழுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உட்குழு தான் கேபினெட்டு. ஓகேங்களா? இப்போ நான் சொன்னது இந்த இடத்துல நான் அடிக்கிறதெல்லாம் மாற்றிக்கோங்க. இதுக்கு பதிலாக இங்கிலீஷில் படிச்சுக்கோங்கன்னு சிலதெல்லாம் நான் சொல்கிறேன்ல, அது இங்கிலீஷில் படிச்சுக்கோங்க. அது ஏன் நான் அப்படி சொல்கிறேன்ட்டு உங்களுக்கு எக்ஸாமில் கொஷின் பார்க்கும்பொழுது புரியும். ஏன்னா சில டைம் அந்த அமைச்சரவை குழு அப்படியே அந்த இடத்துல உங்களுக்கு கேபினெட் அப்படிங்கிறத சொல்லாமல் அமைச்சரவை குழுன்னு கொடுத்துடலாம். ஆனால் அந்த இடத்துல நமக்கு புரியாதுல, அமைச்சரவை குழுன்னா எல்லாம் தான் அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள், இணை அமைச்சர்கள் எல்லாரும் தானே அதில் வருவாங்க. அப்போ நம்ம எதை நம்ம எடுத்துக்க முடியும்? அப்போ நீங்கள் இங்கிலீஷில் பார்க்கணும். அந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னு கொடுப்பாங்க, இல்லைன்னா கேபினெட்டுன்னு கொடுத்தாகணும். கரெக்டாக அந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் பண்ணி, அமைச்சரவை குழுனா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னு கொடுப்பாங்க. இல்லை அமைச்சரவை குழுவுடைய அந்த உட்குழு கேபினெட்டை பற்றி சொல்கிறாங்கன்னா கேபினெட்டுன்னு கொடுக்கணும். அப்போ அந்த இடத்துல நம்மளால் வித்தியாசத்தை தெரிஞ்சுக்க முடியும். இங்கிலீஷில் பார்க்கும் பொழுது, தமிழில் பார்க்கும் பொழுது அவங்க எதை மைண்டில் வச்சு அங்கே கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியாமல் போயிடும். அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா நம்ம இதெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறோங்க. ஒரு சின்ன விஷயத்தினால நம்மளுடைய மார்க்கை நம்ம இழந்துடக்கூடாது. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தானே, ஒன்றுமே இல்லை. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னால் அமைச்சரவை குழு தான். ஆனால் நம்ம ஸ்கூல் புக்கில் கேபினெட்டுக்கு பதிலாக அமைச்சரவை குழுன்னு கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ அப்படியே அதை பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துல எதை மென்ஷன் பண்ணி கேட்குறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கிறது. யோசிச்சு பாருங்கள். நம்ம ஸ்கூல் புக்கில் அது எக்ஸ்பிளைன் பண்ணி நீட்டாக தான் கொடுத்துருக்காங்க. நான் ஸ்கூல் புக்கில் நான் தப்பாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லவில்ல. அப்போ எதை மென்ஷன் பண்ணி அந்த இடத்துல கொடுத்துருக்காங்கன்னு நமக்கு தெரியணும்ல. கொஷின் கேட்கும் பொழுது நம்ம ஸ்கூல் புக்கில் படிக்கும் பொழுது அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் கொஷினில் அவங்க அந்த இடத்துல எதை மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னே தெரியாமல் போயிடும். இந்த இடத்துல ஆர்டரை வரங்காட்டி நமக்கு தெரியுது. புரிஞ்சுதுங்களா? அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். அடுத்தது பாருங்கள், அமைச்சரவை குழு செயலர். அமைச்சரவை குழுவில் உள்ள ஒவ்வொரு அமைச்சருக்கும் உதவி செய்ய ஒரு செயலர் இருப்பார்.
ஓகேங்களா. இப்போ அமைச்சரவை குழு நம்ம பார்த்துட்டோம்ல. இந்த அமைச்சரவை இது இது என்னென்னா கேபினெட்டை பற்றி சொல்கிறோம். ஓகேங்களா. கேபினெட் செக்ரட்டரின்னு சொல்லுவோம்ல, கேபினெட் செக்ரட்டரின்னு சொல்கிறோம்ல, அதுதான் இந்த இடத்துல கேபினெட் செக்ரட்டரின்னு படிச்சுக்கோங்க. ஏன்னா சில இடத்துல தமிழில் டிரான்ஸ்லேஷனே இதுதான் உங்களுக்கு அமைச்சரவை குழுன்னு தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா. அப்போ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னால அமைச்சரவை குழு தான், கேபினெட்னால தமிழில் அமைச்சரவை குழு தான். அதனால் அந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நான் உங்களுக்கு நீங்கள் படிச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். ஸ்கூல் புக்கில் டிரான்ஸ்லேஷன் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இருந்தாலும் ரெண்டுக்கும் ஒரே டிரான்ஸ்லேஷன் தானே வருது. அப்போ நம்ம எக்ஸாமில் தப்பாக போட்டுறக்கூடாதுல்ல. அதனால் நீங்கள் படிக்கும் பொழுது தெளிவாக படிச்சுக்கோங்க. கேபினெட் செயலர் அப்படின்னு நீங்கள் கேபினெட் செக்ரட்டரி. அப்போ அமைச்சரவை குழுவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சருக்கும் உதவி செய்ய ஒரு செயலர் இருப்பாங்க, கேபினெட் செக்ரட்டரி இருப்பாங்க, ஒரு செக்ரட்டரி இருப்பாங்க. ஓகேங்களா. அத்தகைய அமைச்சரவை குழு செயல்கள் நிறைய செயலர்கள் இருப்பாங்களா, அந்த செயலர்களுடைய முதன்மை இடம் வகிப்பவர் யாருன்னா முதன்மை செயலர், சீஃப் செக்ரட்டரின்னு சொல்லுவோம்ல, கேபினெட் சீஃப் செக்ரட்டரின்னு சொல்லுவோம்ல, அவர் தான். அப்போ இப்போ யார் அமைச்சரவையுடைய முதன்மை செயலராக இருக்கிறாரு அப்படின்னா டாக்டர் டிவி சோமநாதன், கேபினெட் சீஃப் செக்ரட்டரி. இங்கிலீஷில் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஏன்னா ரெண்டுக்கும் தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஒரே இருக்கிறதுனால நீங்கள் பிரித்து படிச்சுக்கோங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா. அமைச்சரவை முதன்மை செயலர் கேபினெட் சீஃப் செக்ரட்டரி பார்த்தீங்கன்னா டாக்டர் டிவி சோமநாதன், 2024 முதல். அடுத்தது இந்த பாயிண்ட்டை மட்டும் விட்டுருங்க. அதாவது இவர் வந்து தலைவராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வேண்டாம், நான் திருப்பி உங்களுக்கு இது எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரதமர் வந்து ஒரு குழுவுடைய தலைவராக இருப்பார். ஓகேங்களா. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஒரே நிமிஷம் இருங்க. பாருங்க, அமைச்சரவையின் நியமன குழுன்னு ஒன்று இருக்குங்க. இந்த இடத்துல நம்ம ஸ்கூல் புக்கில் எதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னு தெரில. ஆனால் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் சொல்கிறேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அமைச்சரவையின் நியமன குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு இருக்குது. அது இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா த அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி ஆஃப் த கேபினெட் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் கேபினெட், அமைச்சரவையின் நியமன குழுன்னு இருக்கும். அந்த குழுவுடைய தலைவராக யார் இருப்பாங்கன்னா பிரதமர் இருப்பார். ஓகேங்களா. புரிஞ்சுதுங்களா. இந்த பாயிண்ட்டுக்கு பதிலாக நான் சொல்கிற பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நான் பின்னாடி வரும்பொழுது குழுக்கள் நிறைய படிப்போம்ல, அப்போ படிக்கும்பொழுது உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அமைச்சரவையின் நியமன குழுன்னு ஒன்று இருக்கும், த அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் கேபினெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த குழுவுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர், பிரதமர் வந்து தலைவராக இருப்பார். ஓகேங்களா. அந்த நான் இப்போ சொன்னேன்ல அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் கேபினெட், அந்த குழு தான் மத்திய தலைமைச் செயலகத்தில் அந்த இணை செயலர்கள்லாம் இருப்பாங்கள்ல, ஜாயின்ட் செக்ரட்டரிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம்ல, அவங்களெல்லாம் நியமிக்கிறது அந்த குழு தான். அந்த குழுவுடைய தலைவர் பிரதமராக இருப்பார் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் கேபினெட்னு ஒன்று இருக்கும், ஏசிசின்னு. இந்த கமிட்டியோடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதமர். இந்த கமிட்டி என்ன பண்ணும் அப்படின்னா இணை செயலர்கள் ஜாயின்ட் செக்ரட்டரிஸ், நிறைய டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின்ட் செக்ரட்டரிஸ்லாம் இருப்பாங்க, அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணுறது இந்த கமிட்டி தான். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல என்ன இது பண்ணியிருக்காங்கன்னு தெரில, நான் உங்களுக்கு பின்னாடி வரும்பொழுது நான் சொல்கிறேன். ஓகேங்களா. இந்த பாயிண்ட்டுக்கு பதிலாக நான் சொன்ன பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இப்போ முதன்மை செயலர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கேபினெட் செக்ரட்டரி கேபினெட் சீஃப் செக்ரட்டரின்னு சொல்கிறோம்ல, முதன்மை செயலர் தான் ஆண்டுதோறும் நடைபெறும் மாநில தலைமைச் செயலர்களின் மாநாடுகளுக்கு தலைமை வகிக்கிறார். இப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு சீஃப் செக்ரட்டரி இருப்பார், தலைமைச் செயலாளர் இருப்பார், எல்லாத்துக்கும் தெரியும்ல. அந்த ஒவ்வொரு மாநிலத்துடைய அந்த தலைமைச் செயலாளர்கள் மாநாடு நடக்கும். அந்த மாநாடுக்கு தலைமை தாங்கிறது யார்? இந்த முதன்மை செயலர் தான். இவர் கேபினெட் செக்ரட்டரியேட், கேபினெட்டு சீஃப் செக்ரட்டரியேட், இவர் தான் வந்து தலைமை தாங்குறாருன்னு சொல்கிறாங்க. நிர்வாகத்தின் அனைத்து அம்சங்களிலும் கொள்கைகளிலும் பல்வேறு நிர்வாகத்துறைகளுக்கும் நிர்வாக பணியினருக்கும் அரசியல் அமைப்புகளுக்கு இடையில் தொடர்பாக செயல்படுபவர் இந்த முதன்மை செயலர் தான். நீங்கள் வந்து முதன்மை செயலர் பற்றி நீங்கள் நியூஸில் படிக்கிறீங்க அப்படின்னா அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அது லைட்டாக தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு போதுமானது. இப்போ நம்ம பிரதமரை படிக்கிறங்காட்டி கொஞ்சம் இவங்களை பற்றி லைட்டாக பார்த்துக்கிட்டோம். நம்ம பின்னாடி நமக்கு அந்த ரிவிஷன்லாம் வரும் பார்த்தீங்களா, அப்போல்லாம் நம்ம என்ன பார்ப்போம்னா இதை தாண்டி சில போஸ்ட்லாம் இருக்கும். இப்போ முதன்மை செயலாளர்னு சொல்கிறோம்ல, அந்த செயலாளர்கள், ஜாயின்ட் செக்ரட்டரியேட்ஸ், அது எல்லாம் நம்ம பின்னாடி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நடுவில் சேர்த்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம பிரதமரை மட்டும் பார்க்குறங்காட்டி இதில் கொஞ்சம் நம்ம லைட்டாக தெரிஞ்சுக்கணும்ல, இந்த முதன்மை செயலாளரை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக இங்கே சொல்லியிருக்கோம். அமைச்சரவை குழு இருக்கிறங்காட்டி அதனுடைய செயலர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. கேபினெட் செயலர்
அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, குடும்ப அமைச்சரவை. இது வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்க, இது ஒரு செப்பரேட்டான குழு அப்படின்னு சொல்ல முடியாது. பாருங்க, குடும்ப அமைச்சரவை என்பது அமைச்சரவைக்குள்ளேயே ஒரு சிறு குழுவாக செயல்படும் ஒரு அமைச்சரவை குழு, அமைச்சர்களின் குழு. இது அதுக்குள்ள இந்த கேபினெட்னு சொல்றல, அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குழு, கிச்சன் கேபினெட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ கேபினெட் இருக்கா, அப்போ கேபினெட்டுக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு அமைச்சரவை தான். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னால அமைச்சரவை குழு தான். அதனால தான் நான் இங்கிலீஷில் பண்ணேன். ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகேங்களா? அப்போ கிச்சன் கேபினெட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கேபினெட், ஓகேங்களா, அந்த கேபினெட்டில் ஒரு குழு என்னதுன்னா இந்த குடும்ப அமைச்சரவை அப்படின்னு சொல்லி. கேபினெட்டே ஒரு குழு தான். ஓகேங்களா? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸில் கேபினெட்டே ஒரு குழு தானே. இந்த கேபினெட்டில் ஒரு குழு தான் இந்த கிச்சன் கேபினெட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? குடும்ப அமைச்சரவை என்பது அமைச்சரவைக்குள்ளேயே இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, கேபினெட். ஓகேங்களா? கேபினெட்டுக்குள்ளேயே ஒரு சிறு குழுவாக செயல்படும் அமைச்சர்களின் குழு. இது முறைசாரா குழு அப்படின்னாலுமே இது உண்மையான அதிகார மையம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் ஒவ்வொரு பிரதமருக்கும் இந்த மாதிரி ஒரு கிச்சன் கேபினெட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, முக்கியமான அரசியல் பிரச்சனைகளில் முடிவுகள் எடுப்பதில் ரகசியத்தை பாதுகாக்க பிரதமருக்கு இந்த அமைச்சரவை குழு முறை என்ன பண்ணும், உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக அரசியல் பிரச்சனைகள், அப்போ ரொம்ப முக்கியமாக அரசியல் பிரச்சனையை இந்த குழு மட்டும்தான் பேசி என்ன பண்ணுவாங்க, முடிவெடுப்பாங்க. அப்போ கேபினெட்டுக்குள்ளேயே ஒரு குழு தான் இந்த கிச்சன் கேபினெட், குடும்ப அமைச்சரவை அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பாருங்க, நிழல் அமைச்சரவை. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் எப்படி நமக்கு இங்கே குடும்ப அமைச்சரவை, அங்கே நிழல் அமைச்சரவைன்னு ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்க. இது என்னன்னா, இது லைட்டாக தெரிஞ்சுக்கோங்க. இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் உள்ள எதிர்க்கட்சிகள் ஒவ்வொரு துறையிலும் உள்ள விவகாரங்களை பற்றி ஆராய தமது உறுப்பினர்களை கொண்டு ஒரு குழுவை அமைச்சுக்குவாங்களாம். இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, எதிர்க்கட்சிகள் தான் இதை அமைக்கிறாங்க. ஒரு துறையில் இருக்கக்கூடிய விவகாரங்களை பற்றி ஆராய்வதற்காக தன்னோட உறுப்பினர்களை வச்சு ஒரு குழுவை என்ன பண்ணி அமைச்சுக்குவாங்க. ஓகேங்களா? இதன் மூலம் எதிர்க்கட்சிகள் என்ன பண்ணுவாங்க, அரசு தொடர்பான பிரச்சனைகளை தெளிவாக அறிந்து கொள்ளவும் அரசனை விழிப்பாக இருக்க செய்யவும் முடியாது. அப்போ ஒரு குழு மாதிரி ஆரம்பிச்சுக்கிறாங்க, ஒவ்வொரு துறையிலையும் ஒரு குழு மாதிரி ஆரம்பிச்சுக்கிறாங்க. அப்போ என்னாகும், அதை மட்டும்தானே அவங்க ஃபோக்கஸ் பண்ணி கவனிப்பாங்க. அப்போ அந்த இடத்துல அந்த பிரச்சனையை தெளிவாக ஆராய்வதற்கு அது உதவியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இதன் மூலம் எதிர்க்கட்சிகள் அரசு தொடர்பான பிரச்சனைகளை தெளிவாக பார்க்குறாங்க, தெளிவாக அறிந்து கொள்ளவும் அரசனை கரெக்டாக அவங்க, ஏன்னா ஒரு சின்ன விஷயத்து கூட அவங்க மைன்யூட்டாக வாட்ச் பண்ணிடுறாங்க. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணும், ஆளுங்கட்சி கரெக்டாக இருக்கணும். அதுதான் அரசனை விழிப்பாக இருக்க செய்யவும் முடிகிறது. இதை தான் என்ன சொல்கிறோம், நிழல் அமைச்சரவைன்னு சொல்கிறோம். இது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகேங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அமைச்சரவை குழு, அமைச்சரவை, ஓகேங்களா, ராஜாங்க அமைச்சர்கள், இணை அமைச்சர்கள் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் வித்தியாசத்தையும் சொல்லிட்டேன். ஓகேங்களா? அமைச்சரவைன்னு நிறைய இடத்துல நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. சில இடத்துல அமைச்சரவை குழுவும் சொல்லியிருப்பாங்க, சில இடத்துல கேபினெட்டை சொல்லியிருப்பாங்க. அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா தமிழ் டிரான்ஸ்லேஷன் அதுக்கு ஒன்று தான். புரிஞ்சுதுங்களா? அதுக்கு இங்கிலீஷில் எழுதி படித்து வச்சுக்கோங்க. நான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப சொல்கிறேன். திரும்ப சொல்கிறேன்னு சொல்லிட்டு யாரும் இது பண்ண வேணாம். ஏன்னா திரும்ப சொல்லும் பொழுது, ஏன்னா அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இல்லைங்களா? நான் திரும்ப சொல்லலை அப்படின்னா அது ஒரு முக்கியமாக யாரும் எடுத்துக்க மாட்டீங்க. நான் இவ்வளோ ஒரு 5-6 டைம் சொல்லியிருப்பேன், நான் 10 டைம் கூட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த இடத்துல அது முக்கியமாக நீங்கள் பார்ப்பீங்க. இனிமேல் பார்க்கும் பொழுது எங்கே படித்தாலும் அதை தெளிவாக படிப்பீங்க. இப்போ நான் சொல்கிறதே உங்களுக்கு என்னடா இது, நான் சொல்கிறதே உங்களுக்கு புரியலினாலுமே நீங்கள் புக்கில் படிக்கும்பொழுது எதுக்காக இவங்க இதை சும்மா இதை சொன்னாங்க அப்படின்னு நீங்களாவது தேடி கரெக்டாக நோட் பண்ணி வைப்பீங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து இங்கிலீஷ் மீடியமுக்கு பிரச்சனை இல்லைங்க, தமிழ் மீடியம் படிக்கும் பொழுது அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆவாங்க. எல்லா சப்ஜெக்ட்லையுமே அப்படி தான். சில விஷயங்களுக்கு வந்து ஒரு வேர்டுக்கே பார்த்தீங்கன்னா
ஒரு ஒரு 2 இங்கிலீஷ் வேர்டு வேறு வேறு மீனிங்காக இருக்கும். ஆனால் அதுக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஒன்றா இருக்கும். அப்போ நம்ம எக்ஸாமில் கொஷின் என்ன நம்ம பண்ணுவோம், நம்ம தமிழ் பார்த்து பார்த்து ஆன்சர் பண்ணிட்டு வருவோம். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறது, அவங்க எந்த எந்த இடத்த எப்படி மீன் பண்ணி அந்த இடத்துல அங்கே வச்சுருப்பாங்கன்னே தெரியாது. அப்போ இங்கிலீஷ் பார்த்தா தானே புரியும். அப்போ இந்த மாதிரி ஒரு கொஷின் வரும்பொழுது கண்டிப்பாக இந்த கிளாஸை நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரி அமைச்சரவைன்னு வந்தால் கண்டிப்பாக எல்லாருமே இங்கிலீஷோடைய அந்த டிரான்ஸ்லேஷனை பார்ப்பீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஓகேங்களா, அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொன்னேன். ஓகேங்களா, நல்லா படிங்க, இப்படியே கண்டினியூவாக வந்து பார்த்துட்டே வாங்க. உண்மையாலுமே எல்லாருமே வந்து ஒரு சின்சியராக ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. அதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா நான் நிறைய வீடியோவில் சொல்லவே இல்லை, ஆனால் வாழ்த்துக்கள் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை நான் பார்க்காமலே இல்லவே இல்லை. உங்களுடைய டவுட் எல்லாத்தையுமே பார்த்து நோட் பண்ணி வச்சுட்டு தான் இருக்கிறேன். ஓகேங்களா, அது ஏன்னா அடுத்த கிளாஸில் வேறு டாபிக் சொல்லும்பொழுது நான் சொன்னேன்னா நிறைய பேர் பார்க்காம போயிடுறாங்க. அதனால தான் நான் சொல்கிறதில்ல. உங்களுடைய டவுட்டு நீங்கள் கேட்டுக்கிட்டே வாங்க. நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டுன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டுன்னு போடுங்க. நிறைய பேர் அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. உண்மையாலுமே வந்து அதை கரெக்டாக கொண்டு போகிறீங்க, நோட்ஸ் எடுக்கிறீங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. அதை பண்ணுங்கள், ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக போகிறீங்க. அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது. ஏனோ தானோ வீடியோ போட்டாங்களே நம்ம பார்க்கணுமே, நம்ம டெஸ்ட் எழுதணுமே அப்படின்ட்டு இல்லாமல் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி தான். நான் அதுவே ஒரு நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஓகேங்களா, நீங்கள் வந்து நம்ம எக்ஸாமில் இந்த கொஷின் கேட்டால் இதுக்கு இப்படி அப்படிங்கிறத தாண்டி இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ நம்ம கிளாஸஸ் பார்த்துருக்கோம். இவ்வளோ நாளாக இந்த விஷயங்களை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம எக்ஸாம் படித்தா மட்டும்தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? இல்லைல்ல, இந்த நம்ம வாக்களிக்கிறோம், நம்ம ஓட்டு போடுறோம், நம்ம இந்த சமூகத்தில் தான் இருக்கிறோம். இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு எக்ஸாம் எழுதினாலும் எக்ஸாமுக்கு படித்தாலும் படிக்கலினாலும் ஒரு சாதாரண ஒரு மனிதனா எங்கே போனாலும் எந்த வேலைக்கு போனாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும் தானே கண்டிப்பாக. யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த எக்ஸாம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குது. அதுதான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம். ஒருவேளை நம்ம டிஎன்பிஎஸ்சி எழுதாமல் போயிருந்தாவோ இல்லை வேறு எக்ஸாம் எழுதாமல் போயிருந்தாவோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சிருந்திருக்கவே மாட்டோமோ. சில பேர் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து தெரிஞ்சுக்கிறாங்க, சில பேர் நம்ம தெரிஞ்சுக்காமையே போயிடுவோம். ஆனால் இது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த எக்ஸாம் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துச்சு உண்மையாலுமே. ஓகேங்களா, அதனால் நீங்கள் வந்து எல்லா விஷயங்களும் அப்படி தான். நீங்கள் இன்னும் நம்ம நிறைய சமூக ரீதியாக நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இது நம்ம தெரிஞ்சுக்கணும். படிக்கிறது மதிப்பெண் அப்படிங்கிறத தாண்டி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது ஒரு பேஸ். இதுக்கப்புறம் நம்ம படிக்கிறதா, நம்ம நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. புத்தகங்கள் நிறைய வாசிக்க வேண்டியது இருக்குது. நியூஸ் பேப்பர் ரெகுலராக நம்ம வாசிக்க வேண்டியது இருக்குது. அப்போ தான் நமக்கு எது சரி எது தப்புன்னு அனலிசிஸ் பண்ணக்கூடிய அந்த யோசனை வரும். நம்ம அந்த பேஸை நல்லா புரிஞ்சுக்கணுங்க. அந்த பேஸை புரிஞ்சால் மட்டும்தான் எது சரி எது தப்புன்னே நம்மளால சொல்ல முடியும். இப்போ ஒரு 2 பக்கம் ஒரு பிரச்சனை நடக்குது, ஓகேங்களா, நம்மளை தீர்ப்பு சொல்கிறாங்க. நம்ம எப்படிங்க தீர்ப்பு சொல்ல முடியும்? அவங்க 2 பேர்த்தோடைய ஃபுல் பிரச்சனையும் டீட்டெயிலாக தெரிஞ்சால் மட்டும்தான் அதுக்கான தீர்ப்பே நம்மளால சொல்ல முடியும். நம்ம ஒன்றுமே தெரியாமல் ஒரு 5 நிமிஷத்தில் அதை லைட்டாக கேட்கறதுனால மட்டும் எப்படி தீர்ப்பு சொல்ல முடியும்? அப்படி தான் நம்ம மெயின்ஸ் எக்ஸாமை அப்ரோச் பண்ணிகிட்ருக்குறோம். நான் என்ன சொல்ல வரேன், அந்த பேஸ்மெண்ட்டை நம்ம தெரியாமல் போய் எக்ஸாம் அப்ரோச் பண்ணுறோன்னு நான் சொல்கிறேங்க. அந்த பேஸ் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை எப்படி கேட்டாலும் நம்ம கரெக்டாக அனலைசிஸ் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும்ல. புரிஞ்சுதுங்களா? அப்போ இப்படி தான் நம்ம எக்ஸாம் அப்ரோச் பண்ணணும். இதை தான் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம நாளைக்கு கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆக போகிறோம்ல. அப்போ நம்ம அந்த பிரச்சனையோட எல்லாத்தையுமே அலசி ஆராயணும். அப்போ அதுக்கு இந்த படிப்பு நமக்கு ஒரு சப்போர்ட்டாக கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா, அதை வந்து கண்டிப்பாக தொடர்ந்து கொண்டு வந்துட்டே வாங்க. பாலிட்டி மட்டும் கிடையாது, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எல்லா சப்ஜெக்ட்டுமே ரொம்ப முக்கியமானது தான். நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்களோ இல்லை நிறைய பேர் வந்து எக்ஸாம் எழுதுறவங்க தான் எல்லாருமே இதை பார்ப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுங்க. இந்த பாலிட்டியில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இந்த சப்ஜெக்டில் இந்த விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அதையும் நம்ம பேச வேண்டியது இருக்குதுல்ல. ஓகேங்களா, அவங்க எக்ஸாம் எழுதலினாலும் நம்ம எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாருமே இந்திய குடிமக்களாகிய நாம் கண்டிப்பாக எல்லாமே தெரிஞ்சுக்கணும். நமக்கு இருக்கக்கூடிய உரிமை தெரிஞ்சுக்கணும், நம்ம இருக்கக்கூடிய கடமையை தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, சரி, நல்லா படிங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டேன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.